மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்யும் வண்ணமாக அழகு மலையாளி ஏழுமலை சாரலுக்கு வந்து விட்டோம். நாராயண நமக. ஆகவே நம் கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயக மூர்த்தி. அவருடைய பெருமை என்ன? 5 கரத்தினை, ஆணை முகத்தினை, இந்தி நிலம்பரை போடு வயிற்றினை, நந்தி மகண்டனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம். மூசிக வாகன மோதகஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேந்திர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. திகட சக்கர சமூக மைந்துலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர வெண்மணி யாவரை விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம் என்றெல்லாம் போற்றக்கூடிய பாலும் தெளிவேனும் பாகும் மறுப்பையுவை நானும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் என்ற வகையிலே அவரை வணங்க வேண்டும். அற்புத கீர்த்தி வேண்டி, ஆனந்த வாழ்க்கை வேண்டி, நற்புற குவித வேண்டி, நலமலாம் பெருக வேண்டி, கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் அணிந்து வாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை என்றாரே சிறுகுடல் பட்டியார். ஆகவே நாயகனை பணிந்து பணியை தொடர்வோம். கணபதி என்றிட கலங்கும் பல்வினை கண
உடுக்கை இழந்தவன் கைபோல அங்கே இடுக்கன் களைவதா நட்பு ஐயன் வள்ளுவன் வாய்மொழி. அதற்கிணங்க ஆடை எழுவித்து மரியாதை செய்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி. பொன்னாடையை பொருத்தி முத்தப்பா பாடலை பாடுமாறு அன்போடு 50 ரூபாயை வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி. ஆமா, நாடக உலகத்தினுடைய விடிவெள்ளி நட்சத்திரமான ஒரு மாபெரும் கலைஞன் முத்தப்பா. முத்தப்பாவினுடைய ஆசிரியர் தான் எனக்கும் ஆசிரியர் என்பது பல பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. நான் வலைதளங்கள்லாம் சொல்லியிருக்கிறேன். அதனால் முத்தப்பாவின் மூலமாகத்தான் ஐயா ஜி.என். ராஜப்பா ஐயா அவர்களிடத்துல பாடம் நான் பெற்றுக்கொண்டேன். அதுவும் பிள்ளையார் சொல்லிப்படி தான் ஐயா போட முடிஞ்சது. அவருக்கு வயசாகிடுச்சு. முத்தப்பாவே கைப்பட எழுதிய நோட்டு என்ற இன்னும் இருக்கு. அவர் தான் எனக்கு பாடம் எழுதி கொடுத்தது. இந்த வகையில் எங்கள் ஐயா ராஜப்பா ஐயா அவர்களுக்கு நான் நிறைவான கடைசி மாணவன். எனக்கு அப்புறம் அவர் சொல்லிக் கொடுக்கல யாருக்கும், முடியல, வயசு முடியல. அதுபோல முத்தப்பா முதல் மாணவன். அப்படி நல்ல ரசிகராக நீங்கள்லாம் இருக்கிற போது ஒரு கவலை நீங்களுக்கெல்லாம் முகம் பார்க்கும் கண்ணாடி. அந்த வகையில் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பணியை தொடர்கிறேன். நன்றி, உளமார்ந்த வணக்கம். ஆகினாலே உள்ளம்பெரும் கோயில் ஊனுடம்பை ஆலயம் வல்ல பிரானார்க்கு வாய்கோபுர வாசல் கள்ள புலனைந்தும் காணா மணி விளக்கு தெல்ல தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம் என்று திருமூலர் பாடுகிறார். இடைகளை பின்களை சுழுமுனை ஆகிய மூன்றின்பால் சுபாசமான காற்றை ஏற்றி இறக்கி இதுகாலம் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளன் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளனுக்கு கூற்றை உடைக்கக்கூடியதுவாமே என்பது அவருடைய பாடல். மொத்தம் 3000 பாடல். ஆண்டுக்கு ஒரு பாட்டு வீதம் ஆக 3000 பாடல். அந்த நூலுக்கு பெயர் திருமந்திரம். ஆனால் அவர் வாழ்ந்த காலங்கள் மொத்தம் 3000 ஆண்டுகள். ஏன் வாழ்ந்தேன், எதுக்கு வாழ்ந்தேன், எப்படி வாழ்ந்தோங்கிற ஒரு பேர் இருக்கணும்ல. இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்தவர்கள் எல்லோரும் நமக்காக விட்டு சென்ற ஒவ்வொன்றையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். வள்ளலார் சொன்னார், வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று. பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான். இன்று வரை 150 ஆண்டுகளுக்கு மேலே பசிப்பிணி போக்க அவர் பற்ற வைத்த அடுப்பு இன்றும் அணையாது இருக்கிறது. எவ்வளவு பெரிய தன்மையான ஒரு விஷயங்கள். அப்படிப்பட்ட வள்ளலார் பிறந்த மண்ணு. வள்ளலார் பயிரை பார்த்து இறக்கப்படுறாருன்னா பயிருக்கு உயிர் இருக்குங்கிறத உணரணும். ஏன்னா காலையில் எந்திரிச்சோன்னு விவசாயி வயலுக்கு போய் காடு கரையை பார்த்தா அந்த பயிர்கள் எல்லாம் மகிழும் என்பதை நம்ம இந்திய நாட்டு விஞ்ஞானி ஜெகதீஸ்வரன் ஆய்வாளர் சொல்லியிருக்கிறார். அது உண்மை. மரம் செடி கொடி வளர்க்கிறவர்களுக்கு ரொம்ப பேருக்கு பிடிக்கும். அதில் பூச்செடி வளர்த்தால், காய்கறிகள் வளர்க்கக்கூடிய மரங்கள் வளர்த்தால், அதை வளரும் போதே தண்ணி விட்டு அதை தினமும் பார்க்குற பழக்கம் இருப்பாருங்க. அப்போ அதை பாச முடியாத தவிர வருவதை உணரும் தன்மை உண்டு. ஓரறிவு மரம் செடி கொடிகளுக்கு, ஈரறிவு புழுப்பூச்சிகளுக்கு, 3 அறிவு நீரில் வாழ்வன, 4 அறிவு பறவைகளுக்கு, 5 அறிவு விலங்குகளுக்கு, மனிதர்கள்ல பல பேருக்குமா. 6 அறிவு தானே மக்கள் என்பார் என்று தொல்காப்பியர். மாவு மாக்களும் ஐயறிவினவை என்பது தொல்காப்பியர் அப்பவே பாடிட்டார். அப்படி எல்லா உயிரும் உயிர் தான். ஈக்கு இருக்கிற உயிரும் நமக்கு இருக்கிற உயிரும் ஒண்ணுதான். உயிர் ஒண்ணுதான் அப்படிங்கிறத உணர்ந்தால் இந்த நாட்டில் பிரச்சனைகளே இருக்காது. அது பயிரும் உயிர்னு சொன்ன இந்த நாட்டில் தான் மரஞ்செடி கொடியெல்லாம் சர்வசாதாரண வெற்றி ஈர்த்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் காடுகளை வளர்க்க ஆசை இல்லை. நிழல் தேவைப்படுது, மழை தேவைப்படுது, குடிக்க தண்ணி தேவைப்படுது. மொத்தம் மழை இருக்கணும், மழை இருந்தால் மரம் இருக்கணும், மரம் இருந்தால் மழை பெறலாம், மழை பெற்றால் ஆறு பெறலாம், ஆறு பெற்றால் சோறு பெறலாம். ஆக விவசாயத்துக்குள்ள சங்கிலி போல இணைக்கப்பட்ட இந்த வாழ்க்கையிலே துண்டுதல் ஏற்படுது ஏன் என்று உணரவில்லை. அப்பேற்பட்ட வள்ளல் பெருமானார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினீர் இறைவா என்று அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி என்றார்.
அவர் பாடுனது திருவற்பா. இந்த நாட்டுல எதற்கு வழக்கு போடுறேன், அந்த காலத்துல வள்ளலார் மேலே வழக்கு. ஆமா, எதுக்கு வள்ளலார் மேல வழக்கு போட்டிருப்பான்னு நானும் ரொம்ப நாளா யோசிச்சேன். ஒருவேளை மலையெல்லாம் உனக்கு இது வித்துருப்பாரா, இல்ல மண்ணெல்லாம் விட்டு விட்டு ஆறு பூரா மலடா போச்சா, இல்ல காடு கரையில இருந்த மரமட்டையெல்லாம் வெட்டி வித்துருப்பாரோ வள்ளலார பார்த்தா அந்த செஞ்சியம் பூரா நல்லா தர்றேன். நாட்டுல மரியாதையோட எவ்வளவு மரியாதை. ஆனா வள்ளலார் வாடிய திருவற்பா தப்புன்னு வழக்கு. கடலூர் நீதிமன்றம் வழக்கு தொடுத்தவர் ஆறுமுக நாவலர் தலைமையில 13 பேர் சேர்ந்த ஒரு குழு. நீதிபதி வெள்ளக்காரன், வழக்கறிஞர் முத்துச்சாமி ஐயர். நீதிமன்ற உத்தரவு வள்ளலார் நீதிமன்றத்துக்கு வரணும்னு. வள்ளலார் நீதிமன்றத்துக்குள்ள நுழைகிறாரு. உட்கார்ந்திருந்த அத்தனை பேர் எந்திரிச்சு நின்று வழங்குறாங்க கை ஊப்பி. இப்ப நீதிபதியும் கும்பிடுறாரு, வழக்கறிஞரும் கும்பிடுறாரு, ஆறுமுக நாவலரும் கும்பிடுறாரு. நீதிபதி பார்த்தாரு, ஆறுமுக நாவலரை கேட்டார், நீதான் அவருக்கு எதிரி, நீதானே வழக்கு தொடுத்த நீதிமன்றத்துல, அப்புறம் அவரை கும்பிட்டான்னு கேட்டாரு. என்னன்னு தெரியலங்க, அவரை பார்த்தோன்னே கும்பிடணும்னு தோணிடுச்சு, என்னை அறியாம கும்பிட்டேன்னாரு. அன்னைக்கே வழக்கு தள்ளுபடியானது. இது வரலாறு. வள்ளலாரை பார்த்தோன்னே எதிரி கூட கும்பிட தோணுது இல்ல, நமக்கும் சில பேரை பார்த்தா கும்பிடணும்னு தோணுது. ஏன்? அன்பினாலே. மச்சான் நல்லா இருக்கலாம், தம்பி நல்லா இருக்கலாம், அடுத்து சில பேரை பார்த்தா கும்பிட தோணுது, சில பேரை பார்த்தா கும்பிட தோணுது, சில பேரை பார்த்தா கும்பிட்டு தொலைக்கணும்னு தோணுது. படுத்துறாங்க, பதவியில் இருந்தாலும் படுத்துறேன், சும்மா இருந்தாலும் படுத்துறாங்க. என்னத்தையாவது ஒண்ணு பண்ணணும், துன்பப்படுத்தி பார்க்கறதே வேலையா போச்சு. இருந்தாலும் அப்பேற்பட்ட வள்ளலார் பிறந்த பூமி நிறைய கதைகள் இருக்கு. இருந்தாலும் இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்த்து தென்னகமாம் இன்ப திருநாட்டில் ஏறியதோ கண்டனத்து குடகுமலை கனிவயத்தில் கருவாகி தலை காவிரியனும் தாதியிடம் உருவாகி ஏர்வீழ்ச்சி காணாது இருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறு வண்ணம் பாடி ஒரு வளர்கென்றல் தாளாட்டு கண்ணம் பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் காவிரி என பேர் பெற்று அகண்ட காவிரியார் பின்னடந்து கரிகால பேர்மாறும் கந்தவையில் கொள்ளிடத்தில் காணும் இடம் எல்லாம் காவி பெருகி வந்து நம் தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளா தனி கருணை காவிரி போல் செல்லும் இடம் எல்லாம் சீர்திருத்தி பேர் பெருக்கி கண்ணும் கனியாகும் கருணையால் எல்லோருக்கும் பிள்ளையன நாடும் பேச வந்த கண்மணியே எங்கள் வாழ்வி இதயக்கணி எங்கள் இதயக்கணி புதூர் மக்கள் எல்லாம் என்றும் நம் இதயக்கணி நாடும்
நீங்க நல்லா வேண்டும். நீங்க நல்லா இருக்கணும் நாடும் நன்றி. இப்படியாக தைத்திங்கள் தமிழர் திருநாள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். பொங்கல்லாம் வச்சாச்சு, மறுநாள் வந்துருச்சு, 2வது நாள். ஒரு ஊர்ல ஒரு நாள் காலை மாலை எப்ப கும்பிட்டா அந்த சாமி எந்த நேரம் கும்பிட வேண்டியதானே. இதுல என்ன இருக்கு? அதை விட முக்கியமா ஜல்லிக்கட்டு மாடு காளை மாடு இறந்ததுனால அதற்கு நினைவாக மனிதர்கள் இறந்து மனிதர்கள் நினைவாக நாடகங்களுக்கு போயிருக்கிறோம். பாரம்பரியமான இந்த பாருங்க, பசுமாட்டுக்கு காளை மாட்டுக்கு என்ன வித்தியாசம்? பசுமாட்டுக்கும் காளை மாட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, பசுமாடு ரொம்ப நேரம் வெயில்ல நிற்கும், எருமை மாடு நிற்க முடியாது. ஏன்னா தாங்குற சக்தி அதுக்கு இல்லை. கொஞ்ச நேரம் வெயில்ல நின்று பார்க்க முடியாதுக்கு எங்கேயாவது தண்ணி கிடக்குமான்னு பார்க்க, தண்ணி கிடைக்கலன்னா சாக்கடையா இருந்தாலும் படுத்துரும். அது எருமை மாட்டோட பழக்கம். கட்டி கிடக்கிறோட சுத்தம் இல்லைன்னா பசுமாடு படுக்காது. அதே நேரத்தில் சாக்கடையா இருந்தாலும் எருமை மாடு படுத்துரும். எருமை பால் அடர்த்தியா இருக்கும், ஆனா மந்தம் உண்டாகும். பசும்பால் தண்ணியா இருக்கும், தாய்ப்பாலுக்கு இணையானது. அதை விட பசுமாடு தான் வீடு குடி போற போது கன்றுக்குட்டியோட உள்ளே அழைத்து செல்வோம், எருமை மாட்டை அல்ல. ஆனாலும் எருமை மாடு 10 மாட்டுக்குள்ள விட்டா கூட கன்றுக்குட்டியை கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அது மந்த பிராணி. ஆனா பசுமாடு அப்படி இல்லை, 1000 மாடுகளுக்குள்ள நின்னாலும் தன்னுடைய கண்ணுக்குட்டியை கண்டுபிடிக்கும் தன்மை பசுமாட்டுக்கு உண்டு. அதனாலதான் பெண்களை பார்க்கும்போது பொம்பளை பிள்ளை குணத்துல பசு மாதிரிங்கிற சாது அப்படின்னு அர்த்தம். இப்படி பல உதாரணங்களை மாடுகளுக்கு வைத்தார்கள். மாடுகள் நம்மளோட வாழ்வியலோட இணைந்தது. அப்படி வாழ்வியலோட இணைந்த மாடுகளுக்கு ஒரு தடை ஏற்பட்டு ஜல்லிக்கட்டு நடத்தப்படாதுன்னு வந்துச்சு. ஆனா அது கூட எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதெல்லாம் போக காளை மாடும் பசுமாடும் சேரக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கு தமிழ்நாட்டுல, தெரியுமா உங்களுக்குலாம்? காளை மாடும் பசுமாடும் சேரக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கு. ஏன் சேரக்கூடாது? நமக்கு அந்த காலத்துல எனக்கு விவரம் தெரிஞ்சு உங்களுக்கு பாத்துருக்கலாம். ஏன்னா பசுமாட்டோட காளை மாடு சேரணும், காளை ஏறுதல்னு ஒரு பழக்கம் இருந்துச்சு நமக்குள்ள. அதெல்லாம் இப்ப இல்லாம போச்சு. ஏன் இல்லாம போச்சு? ஏன்னா நாட்டு மாட்டோட நாட்டு மாடு சேர்ந்தால் கண்ணுக்குட்டி பிறக்கும். நாட்டு மாடு கண்ணுக்குட்டி பெருகிவிட்டால் பால் வளம் பல வளங்கள் பெருகிவிடும், இவர்களை வீழ்த்த முடியாதுன்னு ஒரு திட்டத்தை போட்டு காளை மாட்டோட பசுமாட்டை சேர விடாம ஊசி போட ஒருத்தரை உருவாக்குனாங்க. அவர் தான் வெட்டினரி மருத்துவர், வெட்டினரி டாக்டர். சென ஊசி போட அவர் தான் ஊசி போடணும், உங்க மாட்டோட சேர்க்காதீங்க அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. அப்படின்னா என்ன ஆகுது நிலைமை? அவர் போடுற ஊசியை போட வேண்டாம்னு தடுத்தோம்னா அவர் கொடுக்குற கமிஷன் நின்று போயிடும். அதுக்காக அதை வச்சாங்க. சரியா, பசுமாடும் காளை மாடும் சேரக்கூடாதுன்னு சட்டம் போட்ட இந்த நாடு நாளைக்கு உங்களோட பொண்ணு பிள்ளைகளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சேரக்கூடாதுன்னு என்ன பண்ணுவீங்க? இப்படியே சிரிச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு எதை கேட்டிருக்கிறேன், எதை பேசியிருக்கிறேன், கண்டதே காட்சி கொண்டதே கோலம், எதை இழந்தாலும் கவலை இல்லை, உயிரே போனாலும் வருத்தப்படாம தான் இருக்கலாம். எங்க போய் சொல்ல, எதற்காக உயிர் போகுது, ஏன் போகுது, எதனால இந்த உயிர் வந்தது, இந்த உடம்பு தானா வந்ததா, ஒருத்தன் தந்து வந்ததா, ஏன் வந்தது? ஒரு ஓட்ட உள்ள பானையில தண்ணியை நிறுத்தி வைக்க முடியாது, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஒழுகும். அப்பேற்பட்ட ஒழுகக்கூடிய இந்த உடம்புல இத்தனை ஓட்டையை வச்சு மூச்சு காத்த நிறுத்தி இருக்கிறானே அவன் யாரு அப்படிங்கிற சிந்தனை நமக்குள்ள வந்து விட்டாலே ஏற்றத்தாழ்வோ மன தெளிவு பிறந்து விடும் என்பதுதான் இயல்பு. அப்படிப்பட்ட இந்த இடத்திலே காளை மாட்டுக்கு பசுமாட்டுக்காக காளை மாட்டுக்காக ஒரு விழா வைத்திருப்பவர்களை எப்படி பாராட்டுவது?
என்னவெல்லாம் இயற்கையே அவர்களை வணங்கும். அப்படிப்பட்ட பெருமையான இந்த விழாவில் எங்களையும் அழைத்து பெருமைப்படுத்தியதற்கு உங்க எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அழகான இடம். இந்த இடத்திலே குறிஞ்சிடமோ குமர கடவுள் குடிகொண்டிருக்கிறார். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கண்டன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவதற்கு மேவ வாராது வினை என்ற அருணகிரியாருடைய வாக்கு. அருணகிரியாருடைய வாக்கின்படி குறிஞ்சிடத்துடைய தலைவன் குமர கடவுள் அந்த முருகனுடைய திருவருளாலே இங்கு அனைத்தும் நலமோடு நடக்க அடுத்த நிலமோ முல்லை நிலம் அந்த புதூரை சேர்ந்த சேராமன் அண்ணார் அவர்கள் ரூபாய் 100 வழங்கியிருக்கிறார்கள். அண்ணார் அவர்களுக்கு குடும்பத்தாருக்கு நெஞ்சம் நிறந்த நன்றி. ஆகினால முல்லை நில கடவுள் பச்சிமா மலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமர நேரே ஆயிரம் கொழுந்தே என்ன இச்சுவை தவிர யான்போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெருது வேண்டிய அரங்கமான நகருளானே என்று பாடினாரே ஆழ்வார்கள். அந்த வகையில் ஒன்றை திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் சீனிவாசா, ஏழுமலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. அன்பனும் பகல் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசைகளும் நெய்யை ஊற்றி வைத்தேன். அன்பனும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன், ஆசைகளும் நெய்யை ஊற்றி வைத்தேன். பாடி வந்தேன், பாடி வந்தேன், ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன், ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் சீனிவாசா, ஏழு மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. நினைத்ததை நடத்தி வைத்தாய் வைகுந்தா, படைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா. நினைத்ததை நடத்தி வைத்தாய் வைகுந்தா, படைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா. படைத்தது கீதையனும் தத்துவமே, படைத்தது கீதையனும் தத்துவமே, அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே, அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் நிச்சயமே. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் சீனிவாசா, ஏழு மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. நன்றி. இப்படியாக இந்த இடத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது ஆண்டவன் படைப்புல எல்லாருக்கும் ஆறறிவு இல்லையா? ஆரோக்கியம் இல்லையா? இல்ல என்ன தம்பி எல்லாம் சேர்த்து சொல்றீங்க? இல்லம்மா, நானா சொன்னேன்? நான் சொன்னா தாங்குமா அந்த உலகம்? ஆண்டவன் படைப்புல எல்லாருக்கும் ஆறறிவு இல்லை, சில பேருக்கு தான் ஆறறிவு சொல்லுங்க. இருக்கு, பல பேருக்கு இல்லைன்னு தொல்காப்பியம் சொல்லுது பாருங்க. மக்களும் ஐயறிவினவை என்பது தொல்காப்பியம். ராமாயணத்துல கம்பரே வர்றாரு, மக்களும் விலங்கு ஒண்ணுன்னு, தக்க இன்ன தகாதன இன்னது என்று உக்கராயினும் அப்படின்னு அழகாக கம்ப ராமாயணத்துல பாடுறாரு. ஏன் ஆறறிவு இல்லை அப்படின்னா சில பேருக்கு 5 அறிவா, இன்னும் சில பேருக்கு 4 அறிவுன்னு வேற நம்ம ஆளுங்க சொல்லுவா. பாத்திருக்கீங்களா? 5 அறிவு. 5 அறிவுனா மிருகம் இல்ல? ஆமா, அதனாலதான் விலங்குக்கும் மனிதர்களுக்கும் பல பேருக்கு 5 அறிவுன்னு சொன்னேன். நீங்க சில வீட்டுல போய் கேட்டு பாருங்க, ஏமா உங்க வீட்டுக்காரங்க அந்த அம்மா ஏதாவது கோவத்துல அங்கிட்டு தான் தெரியும். அப்புறம் போச்சுன்னா வரல இருக்கா இல்லையா? அப்ப ஆள் படத்தோம். அப்ப அறிவு குறைஞ்சிருது இல்ல? ஆடு மாடு அட்டை அரணை பாம்பு பள்ளி ஒட்டகம் ஓன அத்தனை இந்த வடிவத்துல வளர வைத்தான் ஆண்டவன். ஆனா மனிதன் ஒருவனைத்தான் மேல் நோக்கி வளர வைத்தான். அதனாலதான் தமிழுக்கு இலக்கணம் வகுத்து அந்த தமிழ் இலக்கணம் சொல்லுது இந்த உயர்திணைன்னு பேர் வச்சான். எதுக்கு? மனிதர்களுக்கெல்லாம் உயர்திணைன்னு பேர் வச்சான். உயர்திணைன்னு வச்சா உயர்வுன்னா தாழ்வுன்னு சொல்லணும். எதிர்ப்பது அப்படி சொல்லலையே. அக்திணைன்னு பேர் வச்சானே. உயர்வுன்னா தாழ்வுன்னு ஒரு அறிவு குறைஞ்சதுக்காக விலங்குகளை தாழ்வா சொல்லக்கூடாதுன்னு அக்திணைன்னு மாத்தி சொல்ல வச்சேன். அதுதான் இந்த தமிழனுடைய உயர்ந்த குணம். நீங்க பாருங்க, பாகற்காய் கசக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். தெரியுங்களா? கசக்கும்ல பாகற்காய். கசக்குற காய்க்கு கசப்பு காய்னு பேர் வைக்க வேண்டியது. ஏன் பாகற்காய்னு பேர் வச்சாங்க? கசப்பு காய். ஒருத்தர் ரொம்ப கஞ்சத்தனமா இருக்காரு, அவரை போய் என்ன அப்படி கஞ்சத்தனமா இருக்கா கோவம் வந்துடும். கருமையா இருக்கேனாலும் கோவம் வந்துடும். அதே வார்த்தையை மாத்தி சொல்லி பாருங்க, உங்களை மாதிரி சிக்கன மாதிரி இந்த நாட்டுல இல்லைங்க, ரொம்ப
சிக்கனமா இருக்கீங்களா எப்படி பாருங்க கணசம் இருக்கீங்களா ரெண்டு ஒண்ணுதான் ஆனா வார்த்தையினுடைய தன்மை இருக்குல்ல அது மாதிரி பாகற்காய் கசக்குது ஆனாலும் கசக்குன்னு சொல்லப்படாது பாகற்காய்னு பேர் வச்சேன் பாகுன்னா இனிப்பு அற்றதுன்னா இல்ல அதுல இனிப்பு இல்ல கசக்குங்கிறத சொல்லாம சொல்லி வைத்தார்கள் தமிழர்கள் அப்பேற்பட்ட உயர் குணம் ஏவிய தமிழா இன்று இருக்கும் நிலை என்ன என்று எண்ணி பார்ப்பதற்கு யார் இருக்கிறார் காரணம் இந்த உலகத்துக்கு வீரமும் அறிவும் சொன்ன தமிழ் சமூகம் இன்று ஒன்றும் சொல்லக்கூடாது நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்துக்கு கொள்ளாப்போ அரமனை கோழி முட்டை அம்பிக்கெல்லாம் உடைக்கும் நம்ம அதெல்லாம் தாங்குமான்னு தெரியல என்ன செய்தி ஒருத்தர் அப்துல் கலாம் ஐயா சொன்னாரு எல்லாரும் இளைஞர்கள் எல்லாம் கனவு காண சொன்னா 2020 நாடு வல்லரசு ஆயிரும் கனவு காணுங்கன்னு சொன்னாருல்ல என்ன கனவு தூங்கிக்கிட்டே கனவு காண்றதா அந்த கனவு இல்ல தூங்க விடாமல் செய்யும் கனவா தூங்க விடாமல் செய்யறது என்ன கனவு சில பேருக்கு தூக்கமே வராது நாளை காலையில ஏதாவது ஒரு ஊருக்கு போகணும் ஒரு வேலை இருக்குன்னா பாதி கிராமத்துல எடுத்துருவா தூக்கம் வராது இல்ல அப்படி லட்சிய கனவு இருக்கணுமா அந்த லட்சிய கனவு தான் நாட்டை வல்லரசு ஆக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் இங்க யாரையும் லட்சிய கனவு காண விடுறது இல்லை 4-5 விஷயத்துல மூழ்கடித்து மக்கள்லாம் ஒரு பக்கம் அப்படி போயிடுச்சு அப்படி கனவு காண சொன்னாரா ஒருத்தர் தூங்கி இருக்கிறாரு தூக்கத்துல ஒரு கனவு வந்திருக்கு கனவு பாருங்க பெரிய மோசமான கனவா போச்சு தூங்குற போது ஒரு பூனையை முழுங்குறது மாதிரி ஒரு கனவு கண்டிருக்கிறேன் பூனை என்ன எவ்வளவு பெருசு அதை முழுங்க முடியுமா ஆனா கனவுல பூனையை முழுங்கிட்டேன் பதறி போய் எந்திரிக்கிறேன் அது கனவுன்னு தெரியுது சரி பரவாயில்ல கை காலம் கழுவிட்டு திரும்ப படுத்து தூங்கலாம்ல மனசு ஏத்துக்கல வயிற்றுக்குள்ள பூனை போயிடுச்சுங்கிற பயம் வந்துருச்சு கனவுதான்னு தெரிஞ்சாலும் பயம் விலகல சில பேருக்கு சிலதை கண்டா பயந்து வரும்ல என்ன ஆச்சு இப்ப பூனையை முழுங்கின மாதிரியே முழிக்கிறாங்க பல பேர் பூனையை முழுங்கின மாதிரி முழிக்கிறாங்க ஆமா இப்ப என்ன ஆச்சு பூனையை முழுங்கிட்டோமே பயந்து பொழுது விடிஞ்சு விடியாம மருத்துவரை தேடி ஓடுனார் மருத்துவர்கிட்ட போய் சொல்ற ஐயா நேச்சுரல் கனவுல ஒரு பூனையை முழுங்கிட்டா வயிற்றுக்குள்ள முண்டுது பயமா இருக்கு ஆமா எப்படியாவது அதை எடுக்கணும் பாருங்க அவர் சொன்னார் அப்படியா பூனையை எப்படா கனவுல முழுங்க முடியும் அதையும் வெளியில எடுனா எப்படி எடுக்க முடியும் பெரிய பொறுமையா அதானே சரி தம்பி எதுக்கும் உள்ள பூனை இருக்கா இல்லையான்னு ஒரு படம் முடிச்சு பார்ப்போம் அந்த படம் தெரியுமில்ல உங்களுக்கு நிழல் படம் அதானே நிழல் படம்னா எத்தனை பேருக்கு தெரியும் கேட்டு பாருங்க ஒருத்தருக்கும் தெரியாது எக்ஸ்ரேன்னு சொல்லி பாருங்க அத்தனை பேருக்கு தெரியும் நாடு தமிழ்நாடு தானே நாங்கதான் தமிழ் வளர்த்தோங்கிறோம் பல பேர் நமக்கு என்னத்துக்கு இப்ப பாருங்க அவர் என்ன பண்றாரு ஒரு நிழற்படம் எடுத்து பாக்குறாரு வயிற்றுக்குள்ள பூனை இல்ல இப்ப சொல்லிட்டாரு தம்பி அது கனவுதான் அதை போய் உறுதியா நினைச்சிட்டு இருக்காரு நிஜமாக பூனை இல்ல பயப்படாம போப்பான்னு காசை வாங்கிட்டு அனுப்பிட்டாரு வெளியில வந்துட்டா இருந்தாலும் மனசு கேட்கலாம் வயிற்றுக்குள்ள பூனை முன்ற மாதிரியே இருக்கு என்ன புத்தி சொன்னாலும் சில பேர் ஏறா இருக்கு அப்புறம் பாருங்க அடுத்த மருத்துவமனைக்கு போறேன் அடுத்த மருத்துவரை பார்த்தா அதே விஷயத்தை சொல்றேன் அவர் ஒரு படம் எடுக்கிறாரு அவரும் பார்த்துட்டு தம்பி அது கனவுல கண்டதெல்லாம் நிஜத்துல நடக்காது அதனால நீ என்ன பண்ற வீட்டுக்கு போ தைரியமாயிருன்னு சொல்லி அனுப்புனாரு கேட்கல எந்த வழியிலையும் பூனை வயிற்றுக்குள்ள இருக்கிறத எடுத்தே ஆகணும் மனசு வேற ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு வயிறு வேற வீங்கிற மாதிரியா அவனுக்கு தெரியுது இப்ப என்ன பண்ற பெரிய மருத்துவரா பார்ப்போம் மதுரையில அப்போலோ காவேரி அப்புறம் வேலம்மாள் மீனாட்சி மருத்துவமனை அது மாதிரி பெரிய மருத்துவமனைக்கு போனேன் அங்க போய் கேட்டா அங்க இருந்த மருத்துவர் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாரு இவன் வயிற்றுக்குள்ள பூனை இல்ல மனசுக்குள்ள இருக்கு மனசுக்குள்ள இருக்கிற பூனையை அவன் வழியிலே வைத்தியம் பண்ணுவோம்னு ஆமா தம்பி படுங்க ஒரு படம் எடுத்து பார்ப்போம்னு இந்த படம் எடுக்கிற அட்டையில பூனையை வரைஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு கொண்டு வந்து எந்திரிக்க சொல்லி தம்பி எந்திரிக்க படம் பிடிச்சாங்க வரங்க பூனை வயிற்றுக்குள்ள இருக்க பார்த்தாச்சுன்னு சந்தோஷம் அவனுக்கு மகிழ்ச்சி தாங்கல ஐயா 2 பேரும் போய் மருத்துவமனைக்கு போய் காசை கொடுத்து ஏமாந்துட்டேன் 2 பேரும் பூனை இல்லைன்ட்டாங்க நீங்க பூனையை கண்டுபிடிச்சு உண்மையில நீங்க உண்மையான மருத்துவர் எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டேன் அவர் சொன்னார் ஒண்ணு இல்ல தம்பி அவங்க 2 பேரும் வெளிச்சம் போட்டு எடுத்துருப்பாங்க பூனை ஒளிஞ்சுக்கிருச்சு நான் வெளிச்சம் போடாம எடுத்தேன் பூனை சிக்கின்னு சொன்னாரு நல்ல வேலை எப்படியாவது பூனைய அதெல்லாம் கேட்டு சரி ஏதாவது விட்டுட்டாங்க முடியாது அதை கேட்டு சரி ஆமா அது மாதிரி சொன்ன ரொம்ப சந்தோஷம் தெரியா எடுப்போம் அப்படின்னா உடனே எடுக்க முடியாது ரொம்ப செலவாகும் அடுத்த வாரம் வா இந்த கிழமை இத்தனை மணிக்கு இத்தனை தேதி வந்துட்டு சொல்லியாச்சு இப்ப அந்த மருத்துவமனையில பொம்பளை பிள்ளை வேலை பார்க்குங்கல்ல செவிலி தாய்க்கு பெண்ணு ஆமா நர்ஸ் ஆமா நீங்க சொல்லலாம் நர்ஸ் அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு ஒரு பொண்ணை கூப்பிட்டு மருத்துவர் சொன்னாரு ஆமா அவன் மனசுக்குள்ள பூனை இருக்கு அதை வயிற்றுக்குள்ள இருக்கா நினைச்சிட்டு கற்பனை கட்டிட்டு பாவம் அவனை காப்பாத்துறேன் என்ன பண்ற நம்ம மருத்துவமனையில நிறைய பூனை தெரியுது நம்ம சங்கத்துல மாதிரி அதனால ஒரு பூனையை பிடிச்சி பத்திரமா அடைச்சு வை அவன் வந்தோடனே எடுக்கணும்ட்டு ஒரு வாரம் கழிச்சு தலைவரி குளமா வந்து ஐயா சாப்பிட முடியல தூங்க முடியல வயிறு வேற வீங்குது எப்படியாவது பூனையை எடுங்க வாப்பா இப்ப எடுத்துருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாத்திரையை போடு சத்து மாத்திரை நான் ஒரு வைத்தியம் பண்ண போறேன் கம்மனை போட்டு உட்காருன்னு சொல்லி தலையில ஓங்கி நறுக்குன்னு கொட்டுவேன் அம்மானு கத்து உடனே எடுத்துட்டு வெளியில பூனை வந்துரும்னாரு அதையும் நம்பி உட்கார்ந்தேன் தலையில ஓங்கி ஒரு கொட்டு வச்சாரு கண்ணை மூடிக்கிட்டு அம்மானு கத்துனேன் அவன் கண்ணை மூடி கத்தும் போது ஏற்கனவே புடிச்சு அடைச்சு வச்சிருந்த பூனையை முன்னால விட்டாச்சு இப்ப கண்ணை திறந்து பாடுறா பூனை போகுதுன்னாரு திறந்து பாக்குறேன் கண்ணுக்கு முன்னால பூனை குட்டி ஓடுது ஆமா ஆனாலும் அவன் இருந்து அழுக ஆரம்பிச்சிட்டேன் மறுபடியும் ஆமா எழுத்து அழுகல பூனை வந்துருச்சு ஏன் இருந்தாலும் மனசு தெரியல ஏன்டா போன வாரம் கனவுல நான் முழுங்கின பூனை கருப்பா இருந்துச்சு இது வெள்ளையா ஓடுது வயிற்றுல குட்டி ஓட்டுச்சுங்க
இப்படி ஆளுகளை திருத்த முடியும்னு நினைக்கிறியே? திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம்? புத்தியில உரைக்கிற மாதிரி எத்தனையோ பேர் நமக்காக பாடல் மூலமாக, செய்தி மூலமாக, கதை மூலமாக அத்தனை வழங்கி இருக்கிறார்களே. வள்ளலார் சொன்ன மாதிரி கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு போயாச்சு. அப்படி போன இந்த உலகத்திலே ஏதோ நம்மால் இயன்றதை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒழிக்குமாக விதைத்து விட்டு போவோம் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. கை தட்ட தட்ட உடல் ஆரோக்கியம் பெறுமா நமக்கெல்லாம். நாம அதான் சொல்ல வரேன், அதுதான் ஆரம்பிச்சேன். அப்படின்னா கை தட்டுறது உடலுக்கு ஆரோக்கியம். ஆமா, நிறைய நோய்கள்லாம் இல்லாம போகும். ஐயா ஐயா சக ஐயாவை பத்தி சொல்லணுமா? ஞாபகப்படுத்திட்டீங்க, சொல்லிடுவோம். அவரை பத்தி சொல்லாம யாரும் சொல்ல போறான்? நேர்மையின் சிகரம். இன்னைக்கு வரைக்கும் மேலூர் பக்கத்துல உள்ள அத்தனை மலைகளும் பாதி போனது போக காப்பாற்றப்பட்ட ஒரு அதிகாரி. பக்கத்துல அரிட்டாப்பட்டி ரங்ஷன் அந்த சுரங்கத்துறையெல்லாம் வராதுக்கு அவர் அப்பவே எழுதி வைத்ததான் வேலை செய்யுது. இருந்தாலும் மக்கள் இனிமேலாவது விழிப்பு கொள்ள வேண்டும், அது ரொம்ப முக்கியம். அதனால சுதி மாதா லயம் பிதா. சுதிங்கிறது அம்மா, இந்த தாளங்கிறவர் அப்பா. வீட்டுல தன் பிள்ளைய அப்பா அடிச்சு போட்டாருன்னா அம்மா ஆதரிப்பான். வாடா பெரிய மனுஷன் அவர் பேசினாருன்னா எழுத்து பேசி 10 ரூபாய் 20 ரூபாய் இருக்கு, கடை பக்கம் போயிட்டு அப்புறமா அப்பா கொஞ்சம் கோபமா இருக்காருல்ல அப்படின்னு தாய் அரசு நிற்பா. அதனாலதான் தாய் திறந்த கோவிலும் இல்லைன்னு. அதனால எவ்வளவுதான் நாங்க சுதிய விட்டு பாடினாலும் எங்க மச்சான் அப்படி போய் அப்படி தெரியாம காப்பாத்திடுவார். ஆனா அப்பா அப்படி இல்லை, படத்துன்னு அடிச்சே விடுவார். தாளம் போச்சுன்னா தெரிஞ்சிருக்குங்க, திரும்பி பார்க்கலாம் பாருங்க. அந்த ஞானத்தையாவது கடவுள் கொடுத்தானேன்னு பெருமைப்படும். இப்படி
குட்டுப்பட்டி திமுக செயலாளர் வி கணேசன் பக்கமேளம் எனக்கு 50 ரூபாய் வழங்கி இருக்கிறார்கள். மரியாதைக்குரிய அன்னார் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியும் வணக்கம். பள்ளிக்கூடத்துக்கு சாயந்தரம் பள்ளிக்கூடம் விட்டோட 2 பயலுங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்க, ஒரு 7 வயசு 8 வயசுக்குள்ள இருக்கும். அந்த 2 பிள்ளைங்க பள்ளிக்கூடம் விட்டு நடந்து வர்றாங்க. வர்ற வழியில மாந்தோப்பு, மாந்தோப்பு வழியா வரும் பொழுது மாங்காய் எல்லாம் அவங்க கைக்கு எட்டுற அளவுக்கு காய்ச்சிட்டோம். ஆமா, கைக்கு எட்டுற அளவுக்கு கீழே இருக்கு, ரொம்ப கீழே. பார்த்தா ஒரு பையன் அதுல சுத்தமுத்தும் பார்த்தா யாரும் இல்லையான்னு பார்த்துட்டு 2 மாங்காயை பறிச்சுக்கிட்டு போயாச்சு. மாங்காயை பறிச்சு பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் அம்மாட்ட கொடுக்குறேன். அம்மா வர்ற வழியில மாந்தோப்புக்குள்ள மாங்காய் கை கட்டுற மாதிரி கிடக்கு, அதுல 2 பறிச்சுட்டு வந்தேன்னு கொடுத்தேன். இப்போ உள்ள தாயா இருந்தா 2 தானே அவருக்கு முடிஞ்சு, இந்த 2 பறிச்சுன்னா நம்ம சின்னம்மா விட்டு கொடுத்துருக்கலாம், பெரியம்மா விட்டு கொடுத்துருக்கலாம். சொல்ற அம்மாக்கெல்லாம் நீட்டா இல்லை. ஆனா அந்த அம்மா அப்படி சொல்லலை. போட்டு மாங்காயை திருடலாமா, எவ்வளவு பெரிய தவறு, அடுத்த பிள்ளைய அடிச்சு அங்கிருந்து இழுத்துட்டு வர்ற அந்த தோப்பு எங்க சொல்லு அப்படின்னு கொண்டு வந்தா. வர்ற வழியில பார்த்தா அந்த தோப்புல காவக்காரர் ஒருத்தர் இருக்காரு. அவர் பாக்குறாரு, என்ன இந்த அம்மா அந்த பையனை போட்டு இப்படி அடிச்சு கொண்டு வர்றாளே, என்னது அப்படின்னு நினைச்சு பார்த்தா கிட்டத்தட்ட வந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா சொல்றா, ஐயா என் மையன் பள்ளிக்கூடம் விட்டு வரும்போது உங்க தோப்புல 2 மாங்காயை பறிச்சுட்டு வந்துட்டேன், தெரியாம சின்ன பிள்ளை பறிச்சு செஞ்சுட்டேன், நான் தண்டிச்சுட்டேன், நீங்க கோச்சுக்காதீன்னு தாங்க உங்களோட மாங்கான்னு கொடுத்தா. அவர் சொன்னாரு, ஏமா அவன் பறிச்சதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், சின்ன பிள்ளை ஏதோ ஆசைப்பட்டு பறிக்கிறாங்க போயிட்டு போறாங்க, இதை போய் ஒரு பெரிய விஷயம்னு அங்கேயிருந்து கொண்டுகிட்டு வர கூட்டிக்கிட்டால போமா அவனை வேற அடிச்சு அப்படின்னு சொல்ல. அவ்வளவுதான் அந்த அம்மா பத்திரகாளி மாதிரி மாறிட்டேன். ஏயா உனக்கு 2 மாங்காய் பறிச்சது திருடுனது உனக்கு சாதாரணமா தெரியுதா? இன்னைக்கு 2 மாங்காய் திருடுவேன், நாளைக்கு 20 மாங்காய் திருடுவேன், அப்புறம் 200 திருடுவேன். இப்படியே இந்த நாட்டுல எல்லாம் திருட்டுத்தனமா போய் என் பிள்ளை நாளைக்கு திருடமா திரியணுமா அப்படின்னு போட்டா ஒரு போர்டு அடிச்சு இழுத்துக்கிட்டு போயிட்டா பிள்ளைய. போயா மாங்காய் வேண்டாம் ஒன்றும் வேண்டான்னு. அந்த பிள்ளைதான் இன்னைக்கு இருக்கிற ஐஏஎஸ் சகாயம் ஐயா. அந்த பிள்ளைதான் ஐஏஎஸ் சகாயம் ஐயா. எந்த குழந்தை நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவது தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. தாய் நினைச்சா அந்த குழந்தையை எப்படி வேணாலும் வளர்க்கலாம். அதற்கு அறிவியலும் ஒத்து போகுது ஆன்மீகத்தோட சேர்ந்து என்பது உதாரணம் சொல்லவா. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு 12 மாசம், ஒரு குழந்தை பிறக்க 12 மாசம், அப்பா 2 மாசம், அம்மா 10 மாசம். பிந்தைநாதம், பிந்துநாதம், பரநாதம், பராபரநாதம், அமரநாதம், ஐவகைநாதம். விந்து வடிவமாக ஆணுடைய கருவில 2 மாசம். ஒரு நாள் பெண்ணின் யோனி வாயில் புகுந்த 3ஆவது நாள் தைலமா இருக்கும். 2வது மாதம் தலை உண்டாகும், 3வது மாதம் வயிறு உண்டாகும், 4வது மாதம் பாதம் உண்டாகும், 5வது மாதம் முதுகெலும் உண்டாகும், 6வது மாதம் ஜீவன் உண்டாகும், 7வது மாதம் கண்மூக்கு செவி உண்டாகும், 8வது மாதம் சகல உறுப்புகளும் பூர்த்தியாகும், 9வது மாதம் பூர்வ ஜென்ம நினைவு உண்டாகும், 10வது மாதம் குழந்தை தலைகீழாக திரும்பி பூமியை நோக்கி கதறி வரும். காயனை இது பொய்யடா பெரும் காற்றடைத்த பையடா மாயனார் குயவனா செய்த மண்ணும் பாண்ட ஓடடா என்று அந்த குழந்தை தலைகீழாக பூமியை நோக்கி வருதா. இந்த 10 மாதத்தில் 6வது மாதங்கிற ஜீவன் உற்பத்தி ஆகுது. ஜீவன்னா உயிர். குழந்தைக்கு உயிர் வந்தோடனே தாய்மார்கள் என்ன செய்யணும்? கருவில பிள்ளைய வச்சிருக்கிற தாய்மார்கள் குழந்தைய கவனிக்கணும். நீங்க குழந்தைய கவனிக்கிறீங்களோ இல்லையோ, உங்களை குழந்தை கவனிக்கும். 6வது மாதத்துல இருந்து தாய் என்ன பண்றாலும் அத்தனையும் புள்ள கவனிச்சுக்கிட்டே இருக்கும். தாய் தூங்குனா புள்ள தூங்கும், தாய் முழிச்சிருந்தா புள்ள முழிச்சிருக்கும், தாய் சிரிச்சா வயிற்றுக்குள்ள புள்ள சிரிப்பேன், தாய் சோகமா இருந்தா பிள்ளையும் சோகமா இருப்பேன், தாய் அழுதா பிள்ளையும் அழுவான். தாய் என்னென்ன செய்யறாளோ அத்தனை வயிற்றுக்குள்ள 6வது மாதத்துல இருந்து 10வது வரையும் செய்யும். அதுக்குதான் தாயை போல புள்ள நூலை போல சேலைன்னாங்க. அப்பேற்பட்ட குழந்தையை வயிற்றுல வைத்துக் கொண்டு நம்ம என்ன செய்யணும்? தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், திருக்குறள், இப்படி நல்ல இலக்கியங்களை படிக்கணும், படிக்க கேட்கணும், நல்ல சங்கீதம் கேட்கணும், நல்ல கதைகளை வீர வரலாற்றுகளை படிக்கணும், படிக்க கேட்கணும். இத்தனையும் செய்தால் ஆலயங்களுக்கு செய்யணும், இறை வழிபாடு இருக்கணும். இத்தனையும் செஞ்சா பிறக்கிற உள்ள நல்லா இருக்கும். நம்ம வீட்டுக்கு வீடு தொலைக்காட்சி போட்டி கொடுத்துருக்குறாங்க. அதுல நாடகம்னு 24 மணி நேரமும் வருது. நாடகத்தை பார்த்தா மாமியாடல்ல கள்ள தூக்கி போடுறது எப்படி, அடுத்த குடும்பத்தை கெடுக்கிறது எப்படி, கொழுந்தன் கொண்டாட்டியை போட்டு தள்ளுறது எப்படி, கொழுந்தனை சேர்த்துக்கு இப்படியே நடத்துறாங்க நாடகம். இதையும் ஒரு கூட்டம் விடாம உட்கார்ந்து அழுதுகிட்டு பார்த்து வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு அந்த வேலையை செஞ்சா பிள்ளை எப்படி ஒழுங்கா பிறப்பேன்? சரி, அவங்களைத்தான் குறைஞ்சிருந்த நம்ம தகப்பன்மார்கள் கல்யாணம் பண்ணவங்க மாப்பிள்ளையெல்லாம் ஒத்துமையா ஒழுங்கா போதை வசதி இல்லாம போதை இல்லாம இருக்கிறீங்களா? மனைவியை கூடும் போது எப்படி இருக்கணுங்கிறது வேணுமா இல்லையா? அதுக்கு தான் சித்திரம், கைப்பழக்கம், செந்தமிழ், நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி, மனப்பழக்கம், நித்த நடைய நடை பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இலக்கியங்களில். இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பார்க்கின்ற ஒருத்தர் நடந்து போயிட்டே இருக்காரு. சரி, திடீர்னு மழை வந்துருச்சு. மழை வந்தா எங்கிட்டாவது ஒதுங்கலான்னு பாக்குறாரு. பக்கத்துல நண்பனுடைய வீடு. படக்குன்னு அந்த வீட்டுக்குள்ள போயிட்டாரு. வேடிக்கை பாருங்க, வெளியில பெய்கிற மழையில பாதி அந்த வீட்டுக்குள்ள பெய்யுது. கூரை வீடு. ஆமா, கூரை வீடு. அந்த காலத்துல இன்னும் கூரை வீடு இருக்கு. இன்னும் சரியா வெள்ள நாட்டுல எல்லாம் சமத்துவமா ஆகல. சொல்றதுதான் சமத்துவம் சமத்துவம்.
சரி அதை விடுங்க, வீடு இல்லாம எத்தனை பேர் வீதியில கிடக்குறான்னு எனக்கு தான் தெரியும். சரி அது போகட்டும். இப்ப ஒழுகுச்சி வீடு உள்ள போனவர் சொன்னார், என்ன நண்பா காசு பணம் வச்சிருக்கா, வசதியா இருக்குது, அப்படி ஒழுகுற வீட்டுல இருக்கலாமா, அழுகிற வீட்டுல கூட இருக்கலாம், ஒழுகுற வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களப்பா, அந்த கூரையை மாத்தக்கூடாதான்னு. அவர் சொன்னார், நான் என்ன வேண்டாம்னு இருக்கேன், மழை ஆரம்பிச்சது ஒரு 10 நாளா விடாம பெய்யுது, அப்புறம் எங்கிட்ட நான் மாத்துறதுன்னாரு. ஆனா மழை பெய்யும் போது மாத்தக்கூடாதியா, மழை எல்லாம் விட்டதுக்கு அப்புறம் வெயில் அடிக்கும்ல, அந்த நேரத்துல நீ மாத்தலாம் தானேன்னாரு. அதுக்கு அவர் சொன்னார், வெயில் அடிக்கும் போது மழை பெய்யாது, அப்புறதுக்கு அதை மாத்தணும்னு. அவன் இப்படித்தான் இருக்கு நம்ம பொழப்பு. முன்னால போனா கடிக்குது, பின்னால வந்தா உதைக்குது. கழுதைக்கு வாக்கப்பட்ட பொழப்பாகவே போச்சு. பக்கவாட்டிலே உண்மை பேச முடியல. உண்மை பேசுற மாதிரி இருக்கா? சங்க இருப்பது எங்க குலம், சங்கரனார் கேது குலம், சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், அரணே உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை என்று தமிழுக்கு சங்கம் வைத்த மதுரையில நக்கீரர் சிவனோடு வாதாடினார். ஒரு நேரம் தமிழுக்கு சங்கம் வச்சது போய் இன்னைக்கு சாராய கடை பெண்களுக்கு திறந்திருக்கிறாங்க மதுரையில. தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு பெரிய பெருமை இந்த நாட்டுல. அப்படின்னா வீட்டுக்கு ஒரு கும்பலையால குடிக்க அனுப்புங்கன்னு சொல்லாம சொல்றாங்கன்னு அர்த்தம். நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்துக்கு கொள்ளாப்போ அரமணை கோழி கிட்ட அம்மிக்களை உடைக்கி நம்ம அதெல்லாம் தாங்கமான்னு தெரியல. வைங்க நாடு 5 ரூபாய்க்கு உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் இடது கூட மரியாதா தலைவாடு தானமுள்ள மனிதனுக்கு அப்பை சொன்னது, அப்பை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கருத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருணா சௌக்கியமா நீ இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருணல் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது, கருணம் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. கண்டிவோட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், அந்த 2 ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும். வண்டியோட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், அந்த 2 ஒன்று சிறிது என்றால் எந்த வண்டி ஓடும். உனக்கோடு அளவோடு உறவாட வேண்டும், உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது. திருமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கருத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருணா சௌக்கியமா நீ இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருணம் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. நீயுனாலும் சேர்ந்திரும் போது இளவான் போலே நான் இரவை போல சேர்ந்து விட்டேன் நீ வளர்ந்ததாலே. நிலவரோடு நீ வளர்ந்ததாலே என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதா இருவாது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் களத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருணா சௌக்கியமா நான் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டான் எல்லாம் சௌக்கியமே. கருணல் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது, கருணல் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. மனசுக்குள்ள இருக்கு வர மாட்டேங்குது. ஒரு பாட்டு பாடுறேன், அந்த பாட்டு நான் பாடினது இல்லை இது வரைக்கும். ஆமா ஆமா காதல் சோக பாடம் நாட்டுல எவ்வளவு இருக்கு, கொஞ்சமா நெஞ்சமா எழுதி கொடுத்துருக்காங்க. சரி பாடுவார், மச்சான் பாடுவாரு. நான் அந்த பாட்டு பாட மாட்டேன், வேற பாட்டு பாடுறேன். அந்த பாட்டுல அறச்சொல் நிறைய இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு. ஒவ்வொருத்தருக்கு அதனால இப்படி நிறைய விஷயங்களை நாம் யோசிக்க வேண்டும். அதனால யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் எட்டையவரத்து முண்டாசி கவிஞன் மீசை கவிஞன் பாரதி. யாதும் ஊரே யாவரும் கேளு தீதும் நன்று பிறதர வாரா என்றார் கணியன் பூங்குன்றனார். கீழடின்னு ஒரு ஊர் இருக்குல்ல, கீழடின்னு ஒரு ஊர் இருக்கா? இருக்கானு கேட்டது குத்தமா ஐயா? கீழடின்னு ஒரு ஊர் இருக்கு. கீழடியில எத்தனாவது கட்டம் அகழ்வாய்வு நடக்குது தெரியுமா? தெரியாது. ஆனா தண்ணியை போட்டு முத்தப்பாபா பாட்டு கேக்குது நமக்கு. எங்க போய் சொல்ல? ஆனா அது வரலாற்று சான்று. தமிழன் 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னே எப்படி வாழ்ந்தான் என்பதற்கு இன்ற வரலாறு சொல்லுது. நான் கேட்கிறேன், இன்னொரு 200 வருஷம் கழிச்சு
இந்த தமிழ்நாட்டுல அதே தொல்லியல் துறை நம்ம எல்லாம் இருக்கமோ தெரியல, அப்படி தோண்டும் போது ஆதாரமா என்ன கிடைக்கும் சொல்லுங்க? சாராய போத்தல். மனசாட்சி உங்களுக்கு எல்லாம் உறுத்தல? மலையில இருந்து, வயல்ல இருந்து, காடுல இருந்து, கம்மாயில இருந்து, சாலையில இருந்து இன்னைக்கு பழனிக்கு பாத யாத்திரை போறவங்க எல்லாம் என்ன கதியாக போறாங்க? எங்கன கிடக்கு எங்கன இல்லைன்னு சொல்ல முடியல. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. 100 நாள் வேலைக்கு போன என் சகோதர சகோதரிகளுக்கு எத்தனை பேருக்கு காலில் பீங்கா வெட்டி இருக்கு? நாளைக்கு வயலுக்குள்ள இறங்கி வேலை செய்யணும். இந்த நாடு பீங்கானால மூடப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா நாட்டிலையும் மது இருக்கு, சாப்பிடுறாங்க. எப்படி இருக்காங்கன்னு போனவங்களுக்கு தெரியும். வலைதளங்கள்ல தட்டி பாருங்கள். இங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது? சாராயத்துல மூழ்கி அத்தனை இழந்து கொண்டிருக்கிறோமே. அதை பத்தி யாருக்காவது யோசனை இருக்கா? சிங்கப்பூர் போய் வந்தேன். இப்ப நான் 3 வருஷமா போய் வந்துட்டு இருக்கேன். ஆனாலும் சிங்கப்பூர்ல மட்டும் தமிழ் சங்கம் 17 இருக்கு. என்ன அறிவில் சிறந்த தமிழர்களே, சிந்தித்து பாருங்கள். சிங்கப்பூர்ல தமிழ் சங்கம் 17 இருக்கு. 17 தமிழ் சங்கத்தை நிறுவியவர் ஒருத்தர் இன்னைக்கு இருக்கிறார். அவரு இப்படி அயல் நாடு பூரா தமிழை வளர்க்கிற நம்ம தமிழ்நாட்டுல ஒரு சங்கத்தை நிறுவலாமேன்னு நினைச்சு இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து தமிழ் சங்கம் வைக்கணும் எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டா மறுத்து விட்டார்கள். எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ்நாட்டுல தமிழ் சங்கம் வைக்க அனுமதி இல்லை. தமிழர்கள் ஆகிய நாம் வெக்கி தலை முடிய வேண்டாமா? என்ன நடக்குதுங்க? அதை பத்தி சிந்தனை. கூத்தும் குடியும் கும்மாளமும் ஆடவும் பாடலும் நம்மளை அமைச்சிட்டு என்னென்ன செய்யணுமோ அத்தனை நடந்துகிட்டே இருக்கு. நான் என்ன பேசணும், நான் என்ன சாப்பிடணும், நான் என்ன உடை உடுத்தணும் யாரோ ஒருத்தர் தீர்மானிக்கிறேன். நம்ம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? என்ன நிலைமையில நம்ம இருக்கிறோம்? இந்த தமிழ் சமூகம் தான் உலகத்துக்கே வீரமா அறிவு சொன்னது. தமிழ்நாட்டுல தமிழ் சங்கம் வைக்க இன்று அனுமதி இல்லை. 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு பாட புத்தகத்துல தமிழ் மொழி பாடமாக இல்லை, விருப்ப பாடமாக மாறி போச்சு. யாரு காரணம்? மொழி பாடமாக இருந்தா கட்டாயம் படிக்கணும். விருப்ப பாடம் என்றால் படிச்சாலும் படிக்கலாம், படிக்காமையும் போகலாம். ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்தந்த மாநிலத்தினுடைய தாய்மொழி படிச்சாத்தான் பட்டப்படிப்பு பட்டம் பெறலாம். தமிழ்நாட்டில் ஒழுங்கா தலை வீதி தமிழே படிக்க வேண்டாம், பட்டம் வாங்கலாம். கேவலமா இல்ல? நினைச்சு பார்க்க வேண்டாம். நாங்க தான் தமிழ் வளர்த்தோம்னு பேசுறாங்க பல பேரு. அந்த ஆளுகளை இப்ப நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். 5 லட்சம் பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை. தமிழ்ல இந்த நாட்டில் இன்றைய இளைஞர்களுக்கு 5 லட்சம் பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை என்றால் எம்மொழியாம் செம்மொழி தாய்மொழி தமிழுக்கு வந்த சோதனை என்ன? தமிழினி மெல்லச்சாகும் என்று பாரதி மீது ஒரு பழி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாரதி சொல்லவில்லை. தமிழினி மெல்லச்சாகும் என்று நீலகண்ட சாஸ்திரி என்ற அந்த பேதை உரைத்தா அது நிக்காது என்று பாடினான் பாரதி. அவ்வளவு சான்றுகள் இருந்தும் நாம் தமிழை தேடி பார்க்கவில்லையே. எம்மொழியும் கற்போம். நமக்கு தேவை இருந்தா நம் வாழ நம்மொழி தாய்மொழி தமிழ் கற்போம். செப்பு மொழி 18 உடையாள் எனினும் சிந்தனை ஒன்றுடையாள் என்றான் பாரதி. எந்த மொழியை வேணாலும் படிச்சுக்கலாம் அவசியம் இருந்தால். ஆனா இந்த உயிர் வாழ, இந்த உடம்பு வாழ, நாம் வாழ ஆகிய நம் உடலுக்கு உயிர் போன்றது. அப்பேற்பட்ட உயர்ந்த மொழியான தாய்மொழி தமிழ். தமிழை யார் தடுத்தாலும் விடாது, தாயே தடுத்தாலும் விடக்கூடாது. அப்பேற்பட்ட உயர்ந்த மொழியான தமிழை இன்னைக்கு இருக்கு நிலைய நினைச்சா வேதனையா இருக்கு. என்ன சொல்றது? இருந்தாலும் நான் யாருக்கிட்ட தமிழ்ல பேர் இருக்கான்னா அதுவும் இல்லை. எப்படியெல்லாம் பேர் வைக்கப்பட்டு நம்ம இருந்தோம். இன்னைக்கு எப்படியா இருக்கு? உலக நாடுகள் எல்லாம் பாருங்க எப்படி செல்லுது. அப்படி உலக நாடுகளை போற்றக்கூடிய தமிழ். அமெரிக்கா நயாகரா நீரருவி உள்ள நுழைகிற போதே நல்வரவுன்னு தமிழ்ல வச்சிருக்கேன். ஜெர்மன்ல 100 கோடிக்கு தமிழ் ஆராய்ச்சி மையம் தோற்றுவித்தான் ஒரு தன்னார்வ பெண்ணு. இப்படி உலக நாடுகள் எல்லாம் போற்றுகிறது. ஜப்பான்ல பல்கலைக்கழகத்துல யாதும் ஊரே யாவருங்கள் என்ற வாசகம் இன்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட தமிழுக்கு அவ்வளவு. லண்டன்ல பசுமாடு அம்மானு கத்தலாம். என்ன கொடுமை! லண்டன் மாடுதான் அம்மானு கத்தலாமா? அது மம்மின்னு கத்திருக்கணும், இல்லைன்னா மதர்ன்னு கத்திருக்கணும். அம்மானு கத்தி பிடிச்ச என்ன அர்த்தம்? லண்டன் மாட்டுக்கு தெரிஞ்சிருக்கு தமிழ் மொழியினுடைய சிறப்பு. பல எரும மாடுகள் தமிழ்நாட்டுல தமிழை தொலைச்சதுதான் மிச்சம். ஆனாலும் நாங்கள் தமிழர்கள் என்ன வச்சிருக்கிறோம்? ஒண்ணு இல்லையே. இருந்தாலும் வரலாறு வேறு விதமாக போய்கொண்டிருக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. சுதந்திர போராட்ட வீரர்கள் வடநாட்டில் உள்ளவருடைய பேரெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு வச்சிருக்காங்க. காந்தி, நேரு, பகத்சிங், சுபாஷ் சந்திரபோஸ், சிவாஜின்னு பேர் இருக்கீங்க. எவனாவது ஒருத்தன் பாரதி பேர் வச்சிருக்கானா? வாவுசி பேர் வச்சிருக்கானா? கக்கன், காமராஜ் எத்தனையோ பேர் யாராவது வச்சிருக்கார்களா? இல்லையே. நம்ம ஏன் அப்படி ஆனோம்? காரணம் இளகிய மனது. ஆனால் அதுவே நமக்கு ஆபத்து என்பதை உணர்ந்து இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது ஆகினால் எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை. ஏற்ற பாவை செய்கிறார்களா கலாச்சேவை என்று பட்சத்து கவனிப்போம். நாராயண நமக சோ ஆலோலம் சோ என்று பண்பாடுகிறார் உடன்பரவா சகோதரர்கள் 7 பேரோட அந்த முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணாக நாங்கள் அன்போல இணைந்து வந்தோம் சொத்தாக
என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் சின்ன தம்பி கழகு தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கழகு தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை முட்டுக்கு முட்டாது சொந்தமடா மாளிகையில் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் நிராதவாதமடா ரோஜாவின் இதழ்களை போல் நிராதவாதமடா 100 ஆண்டு வாழ வைக்கும் இன்னும் 100 ஆண்டுகள் வாழ வைக்கும் புதூர் மக்கள் மாறாத பாதமடா முட்டாத பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாக இருந்து வந்தோம் பாடிய பாடலை பாராட்டி கருத்த கண்டு குடும்பத்தார்கள் சார்பாக ரூபாய் 101 வழங்கியிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நெஞ்சமென்ற நன்றியும் வணக்கமும். ஆகையினால் இப்படிப்பட்ட இடங்களை பார்க்கின்ற பொழுது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று பொய்யாமொழியினுடைய மெய்யான கருத்து. விவசாயம் பண்றவங்க தான் இனி வருங்காலங்களில் கையால இடம் இருந்தாலும் பத்திரமா வச்சுக்கோங்க. எந்த சூழ்நிலையும் வித்துவிட வேண்டாம். அதை வச்சிருந்தா எப்படியாவது உழவு ஓட்டி ஏதோ பயிர் பச்சையை போட்டு சாப்பிட்டெல்லாம் வாழ முடியும்னு சொல்றேன். அப்படின்னு வள்ளுவர் எப்ப சொல்றாரு? 2000 ஆண்டுகளுக்கு முன்னே சொல்லியாச்சு. ஆனா விவசாயம் இல்லாத ஆளுகளை என்ன செய்யணும்? உங்களை மாதிரி முடியுமா வச்சேன்? நீங்க தான் தங்கமானவர், எனக்கு நீங்க தான் கடவுள், நீங்க என்ன வேணாலும் தெரிந்து புகழ்றேன். அதை எவ்வளவோ கொள்ளை அடிக்கிறான் கூத்தடிக்கிறான் என்னென்னவோ பண்றான். இருந்தா அவனை சுத்தி 10 பேரு கோயிந்தா கோயிந்தாங்கிற மாதிரி ஒன்னு சொல்ற வெட்டி புகழணும். நான் சொல்லல, வள்ளுவர் சொல்றாரு. தொழுதுண்டு பின் செல்வர் 10க்கு 5க்கு வெட்டியா புகழ வேண்டிய சூழல் ஏற்படும்னு சொன்னாரு. அது நடந்துகிட்டே இருக்கு. ஆனாலும் பாருங்க, விவசாயி வெம்பாடுபட்டு வயல்ல உழுது களை எடுத்து அறுத்து அடிச்சு நெல்லு கொஞ்சம் கிடைச்சா அதை விற்க கொண்டு போனா விலை வைக்க முடியல. நெல்லுன்னு அத்தனை விளைபொருள்களுக்கு விவசாயி விலை வைக்க முடியல. ஏன்? அவருக்கு தான் தெரியும் எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம், அவருக்கு தான் தெரியும் எவ்வளவு வித்தா லாபம் கிடைக்கும்னு. அந்த வேலையை எவனோ ஒருத்தன் வெள்ளையும் சொல்லிமா வந்து அவன் விலை வைக்கிறான். ஓ நெல்லுக்கு உன் கத்தரிக்காய்க்கு உன் பூவுக்கு இவ்வளவுதான் விலைன்னு அவன் வாங்கி கொண்டு அதுக்கு மேல வைக்கிறேன். யாரும் கேட்கலையே, அதை பத்தி யாருக்கு அது கவலை இருக்கா? ஆனா நிலத்துக்கு வரி வாய்தா கட்டுறான், உழுக பணம் கொடுக்குறான், களை எடுக்க பணம் கொடுக்குறான், கதிர் எடுக்க பணம் கொடுக்குறான், உரம் அவன் சொன்ன விலைக்கு வாங்குறான், விதை அவன் சொன்ன விலைக்கு வாங்குறான். 25 வருஷத்துக்கு முன்னால பற்ற வெட்டி வச்சிருந்தா நம்ம விதை இன்னொருத்தன் போயிடுச்சு. யாரு காரணம்னு யோசிச்சமா? ஏன் இன்னொருத்தன் போச்சுன்னு யோசிச்சமா? எப்படி நமக்கிட்ட இருந்த விதை இன்னொருத்தனுக்கு போச்சுன்னு யாராவது யோசிச்சிருக்கோமா? அந்த எந்த சிந்தனையும் இல்லை. ஆனாலும் நாங்கள் தான் எல்லாத்துக்கும் முதன்மையானவர்கள் என்று நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். வேற ஒண்ணு இல்லை, ஒண்ணும் சொல்றது மாதிரி இல்லை, உலகம் போற போக்கு. ஆமா, அப்படின்னா ஒரு விவசாயி ஒரு மன்னர் வேட்டைக்கு போலாம்னு நினைச்சாராம். வேட்டைக்கு போலான்னு கிளம்பிருக்காரு. வான மேகமூட்டத்தோட அப்படி இருந்துட்டு வருது. சரி மழை வேலை வந்தாலும் வந்துருமே அப்படின்னு வான சாஸ்திரம் படிக்க அமைச்சர் ஒருத்தர் இருப்பார்ல, மந்திரி. மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல். மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல். நாளைக்கு நடக்கிறது என்னன்னு இன்னைக்கு சொல்றவன் தான் மந்திரி. அந்த காலத்துல மன்னர்கள்ட்ட இருந்தவங்க எல்லாம், இப்பவும் மந்திரி எல்லாம் இருக்காங்க. வரும் பொருள் எடுத்தல் அப்படியே அவங்க எடுத்துக்கிறாங்க. மக்களுக்கு ஒன்னோட போல. நான் சொல்லல, பேசப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க பாருங்க, பல ஆயிரம் கோடியில புதுசா பாராளுமன்றம் கட்டினாங்க. பேஞ்ச ஒரு மலையில ஒழுகி போச்சு. கடைசியா 100 ரூபாய்க்கு ஒரு வாளியை வாங்கி வச்சு தண்ணியை பிடிச்சி ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. நாட்டோட பெருமை படணும் நம்ம. அடுத்து பாருங்க, 6.5 கோடிக்கு காவிரியில ஒரு தடுப்பணை கட்டினாங்க. 6.5 கோடியில. அது போன வருஷம் பேஞ்ச மழையில ஆத்தோட ஆத்தா காவிரி போயிடுச்சு, காவிரி பூம்பட்டினத்துக்கு. இதுக்கு நாட்டோட பெருமை, நம்ம பெருமைப்பட்டுக்கணும். இப்ப பேஞ்ச மழையில திருவண்ணாமலை மாவட்டத்துல ஆத்துல 16,000 கோடி கட்டின பாலம் சுவாகா, எங்கன்னே தெரியல. ஆனா அந்த ஆத்துக்குள்ள கட்டின கோயில் இருக்கு. அப்படியே அந்த ஆத்துக்குள்ள எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னே கட்டப்பட்ட கோயில் இன்றும் இருக்கிறது. சிரிக்கவோ விளையாட்டுக்காகவோ சொல்லல. நாளைய தலைமுறைக்கு என்ன வச்சிருக்கிறான் சிந்திக்க வேண்டாம். ஒரு எலி தேங்காயை கட்டினா அப்ப மறுநாளே விஷத்தை வச்சு அதை கொண்டு விடுறான். மனுஷ ஜென்ம புத்தி எங்கெங்கெல்லாம் போகுது.
இப்ப மந்திரி சொன்ன உடனே மழை வராது நீங்க வேட்டைக்கு போங்கன்னாரு. மன்னர் கிளம்பிட்டாரு. மன்னர் கிளம்பி வேட்டைக்கு போறது ஒரு விவசாயி கிழிஞ்ச கோவணத்தோட தோல்ல ஒரு மண்வெட்டி வச்சுக்கிட்டு தலையில ஒரு கூடையோட கையில ஒரு கழுதையை பிடிச்சிட்டு வந்தாரு. கழுதையை கூட்டிட்டு வந்த விவசாயி சொன்னாரு, மன்னா இப்ப போகாது, என்ன கொஞ்ச நேரத்துல மழை வர போது ரொம்ப சிரமப்பட போறீங்க, இன்னைக்கு போகாது வீட்டுக்கு போங்க. இப்ப மன்னர் கேட்கணும்ல, மந்திரி சொல்லிட்டா என்ன எம்மாத்திரம் போயா அப்படின்னு விவசாயி அப்பவே மதிக்கல. அப்புறம் சரின்னு வேட்டைக்கு போனாரு. போன இடத்துல மழை வந்துருச்சு. மழையில் நனைஞ்சு மன்னர் வீடு அரண்மனைக்கு வந்துட்டாரு. இவர் கொஞ்சம் சந்தோஷம், ஒருத்தன் சங்கடம். என்ன சங்கடம்? விவசாயி சொன்னாரு மழை வரும்னு வந்துருச்சு. மழை வராதுன்னு சொன்ன மந்திரி அது நடக்கலையே. எப்படி மழை வர விஷயம் விவசாயிக்கு தெரியும்? ஆளை விட்டு கூப்பிடு அப்படின்னு விவசாயியை கூப்பிட்டு கேட்டா அவர் சொன்னாரு, எனக்கு என்னங்க தெரியும், நாங்கெல்லாம் நிலம் கடந்தா உழுதோம் விதைச்சோம் அறுத்தோம், நாங்கெல்லாம் வெந்ததை திருட்டு விதி வந்த இடத்துல செத்தான், எங்க தலையில ஏறிட்டாங்க, ஒண்ணும் சொல்ல முடியல. ஆனா என் வீட்டு கழுதைக்கு தெரியும் மழை வர்ற விஷயம். கழுதைக்கு மழை வர விஷயம் தெரியுமா? எப்படி? நீங்க வரும்போது ஒரு கழுதையை கையில பிடிச்சிட்டு வந்தனா, அந்த கழுதை காது ரெண்டு முன்னால நீட்டி இருந்துச்சு. இப்படித்தானே இருக்கும், முன்னால நீட்டி இருந்துச்சு. கழுதை காது முன்பக்கமா நீட்டி இருந்தா மழை வரும். நாங்க காலகாலமா பரிசோதனை பண்ணி வச்சிருந்தோம்யா, அதை வச்சுதான் சொன்னேன்னு விவசாயி சொல்ல. மன்னருக்கு மகிழ்ச்சி, கழுதைக்கே மழை வர்ற விஷயம் தெரிஞ்சு வச்சு அப்படின்னு அந்த கழுதையை மந்திரி ஆக்கிட்டாரு. ஏற்கனவே அந்த மந்திரியை தூக்கிட்டு கழுதையை மந்திரி ஆக்கியாச்சு. ஆமா, மழை வர்ற விஷயம் கழுதைக்கு தெரிஞ்சு வச்சு அப்புறத்துக்கு மந்திரி அப்படி கழுதையை மந்திரி ஆக்கினார்ல. கழுதையை மந்திரி ஆக்கினது போது இந்த நாட்டுல கண்ட கண்ட கழுதையெல்லாம் மந்திரி பதவி கேட்குது. நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து போலாப்பா, நம்ம கோழி உடனே நம்ம தலை தாங்குமான்னு தெரியல. இருந்தாலும் இத்தனை வருஷமா இங்கே அரமனை கோழி முட்டை என்னன்னு அவருக்கு தனியா விளக்கம் சொல்லி சொன்னா உங்களுக்கு ஏறாது. நான் காலையில சொல்றேன், நிறைய சொல்லியிருக்கேன். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, புத்திருந்து புத்திருந்து வந்துரு 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 Yeah.
ஜெயச்சந்திரன் பாடகர் இறந்துட்டாருல. ரொம்ப அற்புதமான ஒரு சாரீரம், ரொம்ப அருமையான சாரீரம், அழகான பாடல். ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு பிடிக்குது. ஆனா உலகத்துல எல்லாமே ஒரே மாதிரி இருந்துட்டா பிரச்சனையே இல்லை. நாடு தமிழ்நாடு, தமிழ்நாடு எல்லா ஊர்லயும் தமிழை ஒழுங்கா பேசுறாங்களா? சென்னைக்கு போனா தமிழ்நாட்டின் தலைநகரம் அது வேற மாதிரி இருக்கு. கோயம்புத்தூருக்கு போனீங்கன்னா திட்டுனா கூட ரொம்ப நாகரிகமா திட்டுறா. ஏனுங்க வந்தா சொன்னா கேட்க மாட்டீங்களாக்க, வந்து சொல்றது கேட்டு போட்டு போங்க. அது அது ஒரு நாகரிகமான தமிழ். என்று முட தென்தமிழ் இயம்பி இசை கொண்டாங்க. நீங்க தாமதமா வந்தா என்ன சொல்றோம்? லேட்டு. தாமதமா நம்ம வந்தாலும் யார் வந்தாலும் ஏன் லேட்டா வந்தாங்க. லேட்டுனா என்ன வார்த்தை? ஆங்கிலம். லேட்டுனா ஆங்கிலம். லேட்டுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? செத்து போனவங்களை சொல்ற சொல்லு, இறந்தவர்களை குறிக்கும் சொல் லேட்டு. ஆனா அறியாத பாமர மக்கள் சொன்னா கூட பரவாயில்லைங்க. இந்த நாட்டுல படிச்ச அதிகாரிய ஊரா அதைத்தான் சொல்றாங்க. அப்படின்னா தமிழ் எப்படி வளர்த்திருக்காங்க பாருங்க. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து சந்திச்சா எப்படி கூப்பிடுறான்? பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து சந்திச்சா வாங்க சம்பந்தி, ஆமா சம்பந்தினா அவர் ஜோறு தின்னுட்டு போறாரு. சம்பந்தினா உச்சரிப்பு தப்பு. சம்முனா நல்ல, மந்தினா குரங்கு, வாங்க நல்ல குரங்குங்கிறா. அவங்களாம் ஆமா குரங்கேன்னு ஜோறு தின்னுட்டு என்னத்தை சொல்றது? சம்முனா நல்ல, பந்தினா உறவு, நல்ல பந்தமேன்னு சொல்லணும். சம்பந்தி பந்தம்னா உறவு இருக்குல்ல. ஞான சம்பந்தர்னு சொல்றோமா, அவர் தான் ஞானம் என்றால் அறிவு, பந்தம் என்றால் உறவு, அறிவோடு தொடர்புடையவரா. அப்படி இரு ஞானம் கைவர பெற்றவர் ஞான சம்பந்த பெருமான். குத்துப்பட்டி கணபதி அவர்கள் ஐயா எனக்கு 150 ரூபாய் வழங்கி இருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு குடும்பத்தார்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வணக்கங்களும். அப்படி இந்த தமிழ் கண்ட நல்லுலகத்துல நெஞ்சைகளும் சிலப்பதிகாரம் மணி ஆறாம் படைத்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகிற்கு தந்து வான்போல் கொண்ட நம்ம தமிழ்நாடு, என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. அப்படி உயர்ந்த தமிழ்ல, உயர்ந்த நாட்டுல, உயர்ந்த தமிழ் மொழியில வாழக்கூடிய நம்ம எல்லாம் எவ்வளவு ஒரு உயர்வா இருக்கணும். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றினார். அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கு ஏன் இந்த பேரு? மதுரையில 64 லீலைகள் புரிந்ததுனால வந்தவருக்கே அவ்வளவு பேருனா இங்க பிறந்தது நமக்கு எவ்வளவு இருக்கும்? அடகு வச்சுட்டமே, எதுவுமே இல்லையே, எங்க போய் சொல்ல. ஆனாலும் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறவங்க கொஞ்சம் விழிப்போடு இருந்தா தமிழ் காப்பாற்றப்படும். தமிழ் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் பேச்சு வழக்கில் இருக்கு. ஆனாலும் பாருங்க ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, அவ்வளவு கொஞ்சம் சுரக்கா இருக்கு பாருங்க. சுரக்கா அவ்வளவு மருத்துவ குணம் உடையது. என்ன ரொம்ப நேரம் பேசிங்க, என்ன சொன்னாவே? ஆமா சொன்னேன், சுரக்காய்க்கு உப்பு இல்லை அப்படின்னு சொல்றோம்ல. சுரக்காய்க்கு உப்பு இல்ல, சுரக்காய் சாப்பிட்டா நமக்கு உப்பு இல்லை. சிறுநீரகம்ங்கிற கிட்னி கெட்டு போகுது உப்பு கூடுனாக்க. டயாலிசிஸ் ஒரு மருத்துவமனை வந்துருச்சு, காரணம் உப்புனால. உப்பு உப்பா இல்ல இந்த நாட்டுல என் தாய்மார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அயோடின் கலந்த உப்பா வந்துருச்சு. ஒரு காலத்துல உப்பு வண்டி கொண்டாந்து உப்பு ஊத்து வாங்கி சாப்பிட்ட வரைக்கும் நோய் இல்லை. ஆனா இன்னைக்கு நோய்கள் அதிகமாக கூடி இருக்கு. அதுக்கப்புறம் மருந்து மாத்திரை வச்சு தயார் பண்ணிட்டேன். நம்மள எல்லாம் நோயாளி ஆக்கி மருந்து மாத்திரை வைக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த டயாலிசிங்கிற முறை வராம காப்பாற்றணும் அப்படின்னா வாரத்துல 2 நாள் சுரக்காய் சாப்பிடணும். சுரக்காய் சாப்பிட்டா நம்ம உடம்புல இருக்கிற உப்பு நீரா போயிடும். போயிட்டா உடம்பு காப்பாற்றப்படும் என்பதா யதார்த்தம். இந்த யதார்த்தம் நம்ம கிட்ட இருந்த நாட்டு சித்த மருத்துவத்தை எல்லாம் விட்டுட்டு அலோபதிங்கிறத உள்ள சிக்கிட்டு கிடக்கிறான். ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இருந்தாலும் நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். காலதாமதம் காரியத்துக்கு எடு, வருகிறான் காவலன், அவனை சந்திக்கணும், அவ்வளோ கதைகள் இருக்கு. 1 2 இல்ல, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு இருக்கு. எத்தனை சொல்ல, என்னென்ன கதை சொல்ல. ஒவ்வொரு கதையா 2 கதையா. நல்லவெல்லாம் வாழ முடியல. இங்க வாத்தியாரு நிம்மதியா வாத்தியாரெல்லாம் வேலைக்கு போனா ஒழுங்கா போய் வர்றாங்களா? ஒரு வாத்தியார் பள்ளிக்கூடத்துக்கு போற போதே கோயில போய் கும்பிட்டு போனாராம். தினமும் சாயந்தரம் வந்தோன்னு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வருவாராம். பார்த்துக்கிட்டே இருந்தவர் கேட்டாரு, என்ன வாத்தியாரையா காலையில போன விழுந்து கும்பிடுறியா, சாயந்தரம் வந்தோன்னு தேங்காய் உடைக்கிறியா, வாரம் முழுக்க வேண்டுதல் வச்சு என்னாரு? இல்லையா பள்ளிக்கூடத்துக்கு போற வந்து பயலே என்ன வேணாலும் பண்ணிவிடுறாங்க, அதனால பயந்து சாமியை கும்பிட்டு போறேன். அவங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டா தேங்காயை உடைக்கிறேன். ஒருத்தர் வாத்தியாருக்கு படிச்சுட்டு வேலையே இல்லாம ரொம்ப நாள் இருந்திருக்கிறாரு. அப்புறம் வீட்டுக்காரமா ரொம்ப வருத்தப்பட்டுருச்சு. என்ன நீ வாத்தியாருக்கு படிச்சா, ஒரு வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கிற, வேற வேலை பார்க்க மாட்டீங்களோ அப்படின்னு திட்டி பிடிச்சி கோவிச்சுட்டு கிளம்பிட்டாரு. தெரியல, வேற வேலை தேடுவோம் போறாரு. போற வழியில ஒரு சாலையில ஒரு மாடு கட்டி கிடக்கு. மாட்டுக்கு பக்கத்துல ஒரு விளம்பர பதாக வச்சிருக்காங்க. எப்படி அந்த மாட்டை சிரிக்க வைக்கணும், அழுக வைக்கணும், அத்துக்கிட்டு ஓட வைக்கணும். இது 3ஐயும் செய்து விட்டால் 1 லட்சம் ரூபாய் பரிசு. எப்படி பார்த்தாரு வாத்தியார், எப்படியா இதுலயாவது இறந்துட்டு 1 லட்சம் ரூபாய் போவோம். அப்படின்னு முயற்சி பண்ணி மாட்டுக்கிட்ட போய் உட்கார்ந்து ஏதோ சொல்லியிருக்காரு. மாடு திருச்சி. அப்புறம் என்ன சொன்னாரு, மாடு கண்ணீர் விட்டு அழுதுருச்சு. அப்புறம் ஏதோ சொல்லியிருக்காரு, மாடு அத்துக்கிட்டு ஓடிடுச்சு. 1 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி வீட்டுக்கு போனா பொண்டாட்டி ஏத்துக்கணும்ல. அந்த அம்மாவுக்கு சந்தேகம் வந்துச்சு. 1 ரூபாய்க்கு பிரயோஜனம் வீட்டுல இருந்து திடீர்னு 1 லட்சம் ரூபாய் வர கேட்கணும். சும்மா திடீர்னு பணம் வச்சிருக்கானு கேட்டா கேட்கணும்ல. நாடே கடல்ல இருக்கு. எல்லாரும் வாங்காத விட இந்த வருஷம் ஆண்டுல கணக்கு பார்த்தா இவங்க வாங்கியிருக்க கணக்கு பல கோடி கணக்குல இருக்கு. ஆனா நாடே கடல்ல இருக்கு. மகளிர் மன்றம் சுய உதவி குழு ஒண்ணு வச்சு என் தாய்மாரு பூரா கடல்ல இருக்காங்க. மொத்தம் எல்லாரும் கடல்ல இருக்கா. நாட்டு ஆண்டைய பூரா கோடி தோணா இருக்கானே. எப்படி இருக்கு? என்ன நியாயம் இதெல்லாம்?
கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்க வேண்டாமா? இப்ப அந்த அம்மா கேட்டு பிடிச்சி எப்படி அவனுக்கு 1 லட்சம் ரூபா வந்துச்சு? ஒண்ணு இல்லாம ஒரு போட்டி அறிவிச்சிருந்தாங்க, கலந்துட்டு. என்ன போட்டி? மாட்டை சிரிக்க வைக்கணும், அழுக வைக்கணும், அத்துக்கிட்டு ஓடும். என்ன சொன்ன சிரிக்கிற அளவுக்கு? ஒண்ணு இல்ல, என் நிலைமைய சொன்னேன். எனக்கு தெரியுதா, நான் தான் வாத்தியாருங்க, நீங்க எல்லாம் வாத்தியாரான்னு சிரிக்குது. சரி, ஆமா. அப்புறம் என்ன சொன்ன அழுகிற அளவுக்கு? நீ என்ன படுத்துற வார்த்தையும் நான் பட்ட கஷ்டத்தையும் சொன்னேன், அழுகுருச்சுன்னேன். சரி, அப்புறம் என்ன சொன்ன அத்துக்கிட்டு போற அளவுக்கு? ஒரு வாத்தியார் வேலை இருக்கு, வரியான்னு கேட்டேன், போதும்டா ஜாமீன், அத்துக்கிட்டு போயிடும். நிலைமை எடுப்பாயிடுச்சு. எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும். அப்பேற்பட்ட மாதா பிதா குரு தெய்வம் என்ற ஆசிரியர் பெருந்தகை உலகத்தை காட்டினார். இந்த தெய்வத்துக்கு முன்னதாக அவரை வைத்தார்கள் அல்லவா? அப்பேற்பட்ட ஆசிரியர்கள் படும்பாடு. ஆசிரியர்னா என்ன அர்த்தம்? ஆசிரியர்னா குற்றம், இயர்னா களைவது. மாணவர்களுடைய குற்றங்களை களைந்து இந்த சமுதாயத்தில் நல்லவனாக செதுக்கும் சிற்பியானவர் ஆசிரியர் பெருந்தகை என்ற அடப்பெயரோடு உண்டு. அது இருக்கிற இன்னைக்கு நிலைமை அப்படி இல்லை. மாணவர்கள் என்ன வேணாலும் செய்யலாம். படுத்துக்கிட்டு படிக்கலாம், நின்றுக்கிட்டு படிக்கலாம், உட்கார்ந்து படிக்கலாம், ஓடிக்கிட்டு படிக்கலாம். காரைக்குடியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் பார்க்க வாத்தியார் பாடம் இவங்க எங்கிட்டு குத்தாட்டம் பண்ணிருக்காங்க. சொல்ல முடியுமா? வயசு திறந்து பேச முடியுமா? 5 வயசுல பிள்ளை சொல்றேன், எங்க அப்பா ரொம்ப தங்கமானவர், எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதுங்கிறேன். 10 வயசானவன்னு சொல்றேன், எங்க அப்பா நல்லவர் தான், இருந்தாலும் அப்பப்பா கத்துவாரு, புத்தி சொன்னா பிடிக்கல. 15 வயசானவன் அம்மாட்ட போய் சொல்றேன், அம்மா உன் வீட்டுக்காரர் சொல்லி வை, தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடுறாரு, அப்புறம் நல்லா தெரியாதுங்கிறேன். அப்புறம் 20 வயசானவனா அவங்க அம்மாவை பார்த்து கேட்டு எப்படி மந்தால கட்டி கொடுவோம், ஐயோ கடவுளே அப்படின்னு தலையில வச்சுக்கிறாங்க. 30 வயசானவன்னு சொல்றேன், எங்க அப்பாவோட நான் பேசுறதே இல்லைங்க. அப்பா எது செஞ்சாலும் லூசு மாதிரி பேசிக்கிட்டு புதற்க முடியுது. அப்ப நான் சொல்றேன், புள்ள மண்டையில முடி வெட்டிட்டு வாங்குறாங்கன்னா கோடு போட்டு ரோடு போட்டு நாகரிகம் அதுக்கு பேரு, பண்பாடு அதுக்கு பேரு, கலாச்சாரம் அதுக்கு பேரு. சிகை அலங்காரம் என்பது முக அழகா காட்டணும். அலங்கோலமா தெரிஞ்சுக்கிட்டு கேட்டா நாகரிகம் தப்பு. ஆகையினால எது சரியோ அதை செய்தால்தான் நியாயமா இருக்கும். ஆனாலும் அட பெரிய பிள்ளைங்க அதுங்க பண்ணிருச்சு. நீ புட்டோண்டு பிள்ளைய கூட்டிட்டு போய் அவங்க அம்மா கோடு ஓட்டு கூட்டிட்டு வர, அந்த பிள்ளைக்கு என்னன்னே தெரியல. இப்படி தாயையும் நம்ம என்ன சொல்றது? அப்புறம் 40 வயசான அவனுக்கு கல்யாணம் ஆகி பிள்ளை விட்டு வந்துருமா? அப்ப சொல்லுவான் பாருங்க, ஏன்டா அந்த பாடு கொடுத்துறிய? அந்த காலத்துல எங்க அப்பா எல்லாம் என்ன எப்படி வளர்த்தா தெரியுமா? அவளை வறுமையிலையும் எங்க அப்பா மாதிரி அப்பா பார்க்க முடியாதுங்கிறான். எப்ப அப்பா சேர்த்து 40 வருஷத்துக்கு அப்புறம் எங்க போய் சொல்ல இருக்கும்போது தெரியல அவருடைய பாசம். எல்லாருடைய நிலையும் அதுதான். ஆனாலும் இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறையோட இருந்தா இக்கரையும் பச்சை என்பதை உணர்வோம். யதார்த்தத்தோடு வாழ்வோம். யதார்த்தமும் இயற்கையை நம்மை வாழ வைக்கும் என்ற நல்ல எண்ணத்தோடு சுந்தரம் நிறைந்த பொன் சிறந்த மங்கை இவன் எந்த உலகிற்கு ஏன் வந்தார்? சுந்தரம் நிறைந்த பொன் சிறந்த மங்கை இவன் எந்த உலகிற்கு ஏன் வந்தார்? அந்தரமே கொண்டு தேவன் துந்துமி முழங்க வாரும், அந்தரமே கெட்டு தேவன் துந்துமி முழங்க வாரும், சிந்திர சனங்கும் எங்கள் கந்தசாமிக்கே தகுந்த சுந்தரம் நிறைந்த பொன் சிறந்த மங்கை இவன் எந்த உலகிற்கு ஏன் வந்தார்? தமிழுக்கு மட்டும்தான் இவ்வளவு சிறப்பு இருக்கு. ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப விகடகதி சொல்லி பாருங்க, எங்கிட்டு சொன்னாலும் விகடகதி இல்லையா? ராமன் கொன்றான் ராவணனை, ராவணனை ராமன் கொன்றான், திரும்ப திரும்ப இல்லையா? ஒழித்தான் ராமன் வில்லை, வில்லை ஒழித்தான் ராமன், ஒழித்தான் வில்லை ராமன், ராமன் ஒழித்தான் வில்லை. எப்படி பார்த்தாலும் வார்த்தை பொருள் மாறாமல் இருக்கும். ஏன்னா சலசல படபட கிருகிரு விறுவிறு இதுக்கு பேரு இரட்டை கிளவின்னு பேரு. என்ன படபட அதை சொல்லிடுவா? சரி சொல்றேன். படபடன்னா அங்க படபடன்னு வருது அப்படின்னா ரெண்டு வார்த்தையும் சேர்ந்தா தான் அதுக்கு பொருள் தரும். கிருகிரு கிருகிரு சுற்றுறாங்க அந்த பையன் அப்படின்னா அப்படி சேர்ந்ததான் வரும். அதுபோல சலசல தண்ணி சலசலன்னு ஓடுது, இது இரட்டை கிளவின்னு பேரு. அதே வார்த்தையை திருக்குறள் வச்சாரு பாருங்க, யாதனின் யாதனின் நோங்கியா நீங்கியா நோதல் அதனின் அதனின் இளன். யாதனின் யாதன் 2 வார்த்தை ஒரே மாதிரி வந்து அதுக்கு பேரு அடுக்கு தொடர்ந்து வச்சான். இப்படி உயர்ந்த மொழியான தமிழ் இன்னைக்கு இருக்கும்ல. ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்கள் ரொம்ப அழகா ஞாபகப்படுத்தினார். விஜயரங்கநாத சேதுபதி மன்னர்னு ஒரு மன்னர், அவருக்கு 2 பொம்பளை பிள்ளை இருந்துச்சு. மூத்தவர் பேர் சிவகாமி நாச்சியா, இளைய பேர் ராசலட்சுமி நாச்சியா. 2 பொம்பளை பிள்ளைகள் பெரிய பிள்ளை ஆச்சு. தாயில்லா பிள்ளைங்க அப்பா வளர்க்கிறாரு. பொம்பளை பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சாரு. தங்கச்சி மையன் தண்டவாணி தேவர்னு ஒருத்தர் இருந்தார். தங்கச்சி மையன் கூட பிறந்த தங்கச்சி மையன் இளைய மகன் ராஜலட்சுமியை கூப்பிட்டு கேட்கிறாரு விஜயநகராத சேதுபதி, அம்மா உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், என் தங்கச்சி மையன் உன் மாமன் தண்டவாணிக்கு நீ என்ன சொல்ற உன் விருப்பத்தை சொல்லுன்னாரு. அந்த பொண்ணு சொன்னா, அப்பா எனக்கு கல்யாணம் பண்றதை விட அக்கா சிவகாமியை கட்டி கொடுங்க, மாமாவை அக்கா தான் ரொம்ப நேசிக்கிறான்னா. அப்படியா? ஒன்னும் பிரச்சனை இல்லை, 2 பேரையும் கட்டி கொடுக்குறேன். 2 மகளையும் ஒரே மாப்பிள்ளையை கட்டி கொடுத்தார். 2 பொண்ணையும் ஒரே மாப்பிள்ளை கட்டி குடும்பத்தை எங்க வச்சாரு? இப்ப இருக்கிற ராமேஸ்வரத்துல குடும்பம். ராமேஸ்வரத்துல குடும்பத்தை வச்சுட்டு மாமனார் சொல்றாரு, மாப்பிள்ளை 2 கண்ணையும் ஒப்படைச்சிட்டேன், 3வது கண்ணு இருப்பதாக நம்பப்படுகிறோம். அந்த 3வது கண்ணு ராமநாத சுவாமி கோயில். அந்த கோயிலையும் பத்திரமா பாத்துங்க, என் பிள்ளைகளையும் பத்திரமா பாத்துங்க. இந்த ராமேஸ்வரம் கட்டுப்பாடு உங்க பொறுப்பு விட்டாச்சு. அப்ப ராமேஸ்வரத்துக்கு அப்ப போனதுக்கு பாலம் கிடையாது. அப்ப படகுல தான் போகணும், படகுல தான் வரணும்.
இப்படியே இருந்துகிட்டு இருக்க நேரத்துல கோயிலுக்கு வடக்கே இருந்து வர்ற யாத்திரிகள் கொஞ்சம் கூடுதலா வரப்போக ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, கூட்டம் அதிகமாக கோயில் பராமரிப்பு செய்யணுமேனு இந்த யாத்திரிகர்கள்ட்ட 25 பைசா, அந்த காலத்துல 25 பைசா கட்டணம் வசூல் பண்ண சொல்லி உத்தரவு போடுறாரு மருமகன் தண்டபாணி தேவர். இப்ப ஒரு யாத்திரிகர் வடக்கே இருந்து காசில இருந்து வர்றாரு, படகுல ஏற வர்றாரு, காசு கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அந்த படகு ஓட்டுறவங்க காசு இல்லையான்னு சொல்ல, ஐயா காசு இல்லைன்னா கூட்டிட்டு போக முடியாது, நீங்க இறங்குங்க அப்படின்னா இறக்கி விட்டாச்சு. அவருக்கு ரொம்ப வருத்தம், ஐயா 25 பைசா இல்லைங்கிறதுக்காக. கௌரி சங்கர் அவர்கள் சார்பாக குடும்பத்தார்கள் சார்பாக ரூபாய் 101 வழங்கி இருக்கிறார்கள். அன்னார் அவர்களுக்கு அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. அப்படி இறக்கி விட்டோன்னு அவருக்கு ரொம்ப வருத்தம், இவ்வளவு தூரம் வந்து சாமி கும்பிடாம போறதா. சரி, இந்த நாடு யாரோட பொறுப்புல இருக்கு பார்த்தா ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்கள். நேர மன்னருடைய அரண்மனைக்கு வந்தாரு. விஜய ரங்கநாத சேதுபதி மன்னரை பார்த்து, மன்னா நான் வடக்கே இருந்து வர்றேன், இந்த படகுல என்னை கூட்டிட்டு போய் சாமி கும்பிட்ட பிறகு கூட்டியாந்து விட சொல்லுங்க, என்கிட்ட 25 பைசா இல்லைன்னா. மன்னருக்கே இப்பதான் தகவல் தெரிய வருது. என்னையா சொல்றாருன்னு கேட்டாரு. காவலாளிய சொன்னாங்க, உங்க மாப்பிள்ள 25 பைசா கட்டணம் வசூல் பண்றாருன்னு. ஏன் என்கிட்ட சொல்லலேன்னு கேட்கிறாரு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, நீங்க மாமே அவர் மாப்பிள்ள, இதுல என்னத்த நாங்க தலையிட்டோம். இப்படிதான் உருப்படாம போச்சு தமிழ்நாடு. மாமே மச்சான் சொந்தம் வந்தேன் சாதி மதம் கரும்பு கரும்பு கண்ட. சரி, அப்ப என்னாச்சு? சரின்னு பார்த்தா அவருக்கு என்ன வந்துச்சு, அவர் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. என் மாப்பிள்ள கட்டளையிட்டாரா, உடனே கைது சொல்லி உத்தரவு. ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு தவணையும் இல்லை. மாப்பிள்ள தண்டவாணியை கைது பண்ணி குற்றவாளி கூண்டுல. மாமனாரு நீதிபதி. இங்க 2 பொண்ணை கட்டி கொடுத்துருக்காரு. மொத்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்த தாய் தகப்பனை கேட்டு பாருங்க. அன்றாடம் ஒவ்வொரு நாளும் வயிற்றுல நெருப்ப கட்டின மாதிரி படுத்திருக்கிறாங்க. பொழுது முடிஞ்சா பொழுது விட்டா அந்த புரியாத பையன் என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவானோன்னு. ஆனா அவர் 2 பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்துட்டு மாப்பிள்ளைய கைது பண்ணி குற்றவாளி கூண்டுல விசாரணை தொடங்குது. உன் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு. கோயிலுக்கு சாமி கூட வந்த ராத்திரியர்கள்ட்ட ரூபாய் 25 வயசு சொல்றியாமே, உண்மையானு கேட்டாரு. நல்லவன் வாழ்ந்த காலம், உண்மையா ஆமான்னு ஒத்துக்கிட்டார். இப்பெல்லாம் காலையில செஞ்சு விட்டு மத்தியானம் இல்லைன்றேன். சத்தியம் 1000 பண்றேன். அக்க போறா இருக்கு, நான் இல்லைங்கிறேன், நான் இல்லை கூட இருக்கிறேன் பண்ணிவிட்டேன்றேன். என்னத்தை போய் சொல், நல்லா தெரியுது, தெரிஞ்சு பண்ண முடியல. ஆனால் அவர் சொன்னாரு ஆமான்னாரு. அப்படியா, நீ செய்தது தேச துரோகமாக இருந்தால் உன்னை நாடு கடத்தி மன்னிச்சிருக்கலாம். நீ செய்தது சிவ துரோகம், சிவனுக்கே துரோகம் செய்து விட்டாய், உனக்கு மன்னிப்பு இல்ல, மரண தண்டனை, தலையை வெட்ட உத்தரவு. நினைச்சு பாருங்க, தம் பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்த மாப்பிள்ளைய தலையை வெட்ட சொல்லு. இன்னைக்கெல்லாம் மாப்பிள்ளை மச்சான காப்பாற்ற கொலகாரனா இருந்தாலும் காப்பாற்றுறான், சிரமம் இல்லையா? ஆனா அன்னைக்கு மருமகனை வெட்ட சொல்லி உத்தரவு வெட்டியாச்சு. இப்ப மாப்பிள்ளை புருஷனை கைது பண்ணிட்டாரு அப்பான்னு தகவல் தெரிஞ்சோன்னு ராமேஸ்வரத்துல இருந்து அக்காவும் தங்கச்சியும் பல்லக்கில் புறப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க ராமநாதபுரத்துக்கு. பல்லக்கில் வர்றாங்க. இப்ப இறந்து போயிட்டாருங்கிற தகவல் அங்க போகுது சிவகாமி நாச்சியாளுக்கு. புருஷனை தலை வெட்டியாச்சு, தண்டனை கொடுத்துட்டாரு அப்பான்னு. அடுத்த விடாடியே பல்லக்க விட்டு கீழே இறங்கினா தீ மூட்டினா உயிரை விட்டா. அப்படி தீ மூட்டி உயிரை விட்ட இடம் தான் அக்கா மடம் ராமேஸ்வரத்துல. அது தங்கச்சிக்கு தகவல் போகுது. தங்கச்சி அங்கே இறங்கி அங்கனே தீ மூட்டி அங்கனே உயிரை விட்டா. அதான் தங்கச்சி மடம். ராமேஸ்வரத்துல அக்கா மடம் தங்கச்சி மடம் வந்ததுக்கு அக்காவும் தங்கச்சி தீ குளிச்சு இறந்த இடம். அந்த இடத்துல மடம் கட்டி சோறு போட்டாரு அது அப்பா விஜய ரங்கநாத சேதுபதி. இன்னைக்கு சாலை விரிவாக்கத்துல மடத்தைங்கானு ஒன்னைங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டின் பெருமைகளை நம்ம நினைக்கணும். வரலாறுகள் மிக முக்கியம். ஆகினாலே வருகிறான் காவலம், அவனை சந்திப்போம். பிறகு நமது கழகத்தை பற்றி சிந்திப்போம். நாராயண
மீன் வரும் வாழை சொல்லுவர் என்று வரும் வாழை கிணறு வரும் கையகர் கிண்டல் வரும் அலை போட்டா மீன் வரும் வாழை சொல்லுவர் என்று வரும் காசு பார்த்த காதல் வரும் மனசு வந்த தானே வரும் காசு பார்த்த காதல் வரும் மனசு வந்த தானே வரும் கண்ணி மனசு வந்த தானே வரும் நட்சத்திரத்தை போல அத்தவோ முடியுமா சூரியன் கூட உன்னையும் வேகவோ முடியுமா கனகத்தில் பாட்டு பாடும் சாமியார் நீ யாரையா அந்த மேல கொண்டவோ சாமியார் நீ யாரு கனகத்தில் பாட்டு பாடும் சாமியார் நீ யாரையா அந்த மேல கொண்டவோ சாமியார் நீ யாரு அந்த பல சொல்லுக்கு மண்ட மேல கொண்ட ஓட்டு சாமியே ஐயோடு புரிவாருங்க அந்த வரடுங்க ஏதோ காலம் கட்டது கைதட்டின ஒரு நாளுக்கு நன்றி சந்திப்போம் சிந்திப்போம் அதான் மாறி மாறி படிக்கிறதுனால நாடா ஓடிக்கிட்டு இருக்கு உண்மையை பேசுறவனுக்கெல்லாம் காலம் வெல்லாது ஏதோ காலம் கேட்கிறது யாரும் பார்ப்போம் சந்திப்போம் சிந்திப்போம் அளவுக்கு மேலே பணவை இருந்தால் அவனும் திருடன் ஒன்றாகும் அளவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவன் குருடன் ஒன்றாகும் அளவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடன் ஒன்றாகும் அளவுக்கு போகும் பொருளை எடுத்து கருமைக்கு தந்தால் கருமமடா கூட்டுக்கு மேலே கூட்டை போட்டு கூட்டி வந்தால் கருமமடா நம்மையலே சின்ன பயலே செடிகளடா நம்மையலே சின்ன பயலே செடிகளடா நான் சொல்ல போதும் எண்ணி பாருடா எண்ணி பாருடா ஏப்பமர உச்சியனே ஏப்பமர உச்சியனே கையுள்ள ஆடுதே இதனால போகும் போது கொடி வந்தாங்க தீரத்தை கொள்ளுந்திலேயே தீமை போங்கே வேலையற்ற வீரர்களில் உரையற்ற வார்த்தைகளை வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து திரும்பி விடாதே நீ திரும்பி விடாதே நம்மையலே சின்ன பயலே செடிகளடா போலும் கண்டு இரு பாத்து பாத்து மூட்டை போடுறது பாத்தீங்களா? மூட்டை மூட்டை எதாவது எங்கட பார்த்தாலும் அம்மா ஐயா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா? ஆனா பெரிய இருந்தா வரேன் எப்படி இருக்கு? ஐயா நான் ஒருத்தர் பார்த்தா நல்லா இருக்கீன்னு கேக்குறதப்பா நல்லா இருக்கிறதுனா ரெண்டு காரணம் இருக்கு மருத்துவமனையில இருந்து வந்தா தான் கேட்கணுமா? அப்படி இல்ல ஐயா நல்லா இருக்கிறது கேட்கறதுல ரெண்டு காரணம் இருக்கு நலம் என்ன காரணம்? ரெண்டு காரணம். ஒண்ணு அங்க இருந்து வாரியில உடம்பு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கலாம் ஒருத்தவரை பார்த்துட்டு நல்லா இருக்கிறா அப்படின்னு விசாரிக்கலாம் அப்ப நீங்க எந்த பிரச்சனையும் இல்ல உங்களுக்கு? எனக்கு என்ன பிரச்சனை ஒரு நோயும் இல்ல இல்ல மருத்துவமனையில இருந்து வரல இல்ல அதனால இல்ல அப்ப யதார்த்தமா இருக்கீ இல்ல? ஆமா. அதனாலதான் நலம் தானே. யதார்த்தமா இருக்கவனுக்கிட்டே முடியாம வருது ஏண்டா என்னாச்சு? நல்லா தண்ணி சாப்பிடுறேன் கோயில ஓடுறேன் எல்லா பழக்கமும் இருக்கு ஆகவே நல்லா இருக்கேன் எந்த பழக்கம் இல்ல தூங்கிக்கிட்டு இருக்கேன் திடீர்னு அச்சாக்களை செத்துட்டோம்ங்கிறேன் வயிற்றுச்சல் உனக்கு என்னத்தை சொல்றது? உடல் ஆரோக்கியம் மிக முக்கியம் இல்லையா? ஆமா அதான் முக்கியம் உடல் பயிற்சி இல்லாம போச்சு. இப்ப உழைக்கிறவங்க 24 12 மணி நேரம் உழைக்கிறவங்களை பாரு, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல 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 குடிஞ்சு நிமிந்து ஓட நடக்க விவசாயம் நல்லா உடம்பு குறையணும்னு காலையில எந்திரிச்சு 5 கிலோமீட்டர் நடப்பேன் நடந்துட்டு அந்த தலைவுல ஒரு போண்டா கடை இருக்கு அங்க 5 போண்டா தின்ட்டு வருவேன் திரும்பி இந்த தலைவுக்கு வருவேன் இங்க வந்து சர்பத்து கடை போண்டா எல்லாம் சேர்த்து செட்டா போடுவாங்க அங்க 5 இங்க 2 சர்பத்து 3 போண்டா உடம்பு குறைக்க நடக்கிறேன் 5 கிலோமீட்டர் எப்படி தான் யோசனை கேட்கணும் எல்லாரும் இப்படியே சாப்பிட்டுட்டே நடந்தா எப்படிதான் குறையும்?
குறையும் நடந்தால சொன்ன திங்காம நடந்தா சொன்னாங்க. ஆமா 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 ஆமா. அதெல்லாம் சரி, திங்க வேண்டாம்னு சொல்லல. உணவுங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்ல. ஆமா. உணவு மனிதனுக்கு உணர்வை கொடுக்கணும், உண்மை. கெடுக்க கூடாது. மாம்பழம் அதிகமா சாப்பிட்டா வயிற்று போக்கு உண்டாகும். உண்மை. நெய் அதிகமா சாப்பிட்டோம்னா அசீரணம் உண்டாகும். சரி. அது போல மதுபானம் பண்ணிட்டோம்னா சொல்றதே கேட்க மாட்டேன். அதிகமா குடிச்சோம்னா மந்தம் உண்டாகும். அப்ப உணவு எது சரின்னு பார்க்கணும். உணவை கூட உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு நமக்கு முன்னோர்கள் சொன்னாங்க. சொன்னாங்கல்ல? உண்மைதானே? உண்மைதானே? உணவே மருந்து சொல்லிருக்காங்க. ஒரு உணவுக்கு இன்னொரு உணவுக்கு இடைவேளை 5 மணி நேரம் இருக்கணுமா, குறைந்தது. அதிகபட்சம் 6 மணி நேரம் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். கண்டதையும் கண்ட நேரத்தில் திருக்கிட்டே இருக்கக்கூடாது. புரியுதா உனக்கு? அது உணவு இருக்கணும்ல. அப்ப சீரண சக்தி குறையும்ல. உட்கார்ந்து இந்த மாதிரி சம்மணம் போட்டு உட்கார்ந்து சாப்பிடணும். இப்ப எல்லாம் அப்படியா சாப்பிடுறோம்? நின்றுகிட்டே அடிக்கிறாங்க. சிக்கன் ரைஸுங்கிறா, சில்லி ரைஸுங்கிறா, என்ன ரைஸுன்னே தெரியல. அரை வெந்து வேகாம சோத்தை வறுத்துக்கிட்டு என்னன்னு தெரியல. சோத்தை 120 ரூபாய்ங்கிறேன். சோத்தை வடிச்சு வறுத்து புடைச்சி சாப்பிடுறது நம்ம தான். ரேஷாச்சி தின்னவெல்ல நல்லா இருக்கேன். ரேஷாச்சில சிக்கன் வந்துருச்சு. ஆமா தெரியுமா? அது நல்லா இருந்தாங்க. இப்ப யாரு வந்துருக்கு? ஆமா, ஏன் வந்துச்சு? 100 கிலோவுக்கு 1 கிலோ செறிவூட்டப்பட்ட அரிசின்னு ஒண்ணு சேர்த்தாச்சு. அந்த செறிவூட்டப்பட்ட அரிசியில என்ன இருக்கா? எல்லாம் கெடுதல் விஷம். அது உனக்கு தெரியுது. என்ன சொல்லி சேர்த்திருக்காங்க? என்ன சொல்லி சேர்த்திருக்காங்க? இரும்பு சத்து இருக்குன்னு சேர்த்திருக்காங்க. அவங்கட முருங்கைக்கீரையில இரும்பு சத்து இருக்கு, முருங்கை காயில இரும்பு சத்து இருக்கு. எவ்வளவு முருங்கை தோட்டங்கள் வச்சு காய்களை வெட்டி ஏற்றுமதி செய்யறோம். அதை திங்க வேண்டியதானே. ஆனாலும் அந்த அரிசியை தயார் பண்றவங்க இங்க அமெரிக்கா பில்கேட்ஸ் நிறுவனம். அமெரிக்கா பில்கேட்ஸ் நிறுவனம் தயார் பண்ணது இந்தியாவுல தமிழ்நாட்டுல வைக்கணும்னு மாரியாத்தா கோயில வேண்டுதல் உலருக்கு இங்க அனுப்பிட்டாங்க. அதுவும் 100 கிலோவுக்கு 1 கிலோ சேர்த்தாச்சு. 2 கோடி பேரு ரேஷன் அரிசி சாப்பிடுற மக்கள் உண்டு. இந்த மக்களுடைய வாழ்க்கையில கை வச்சாச்சு. யார் சொன்னா புரியுமா? சொன்னா ஏதோ தப்பா பெயரானு நமக்கு மேல பிரச்சனை வரும். அதான் உண்மை வராதா? ஆமா ஆமா. ஆனா சட்டம் யாருக்கு உதவி செய்யுது? சட்டம் வந்து எவன் நல்லது செய்யறானோ அவனுக்கு உதவல, எவன் அநியாயம் பண்றானோ அவனுக்கு தான் உதவு. சட்டப்படி செஞ்சா தப்பெல்லாம் செய்யலாம் அந்த நாட்டுல. தெரியுமா உனக்கு? அதே உண்மை. ஏன்னா ஊருக்குள்ள சீட்டாடுனா புடிச்சு கொண்டு உள்ள வைக்கும் காவல்துறை. ஆமா. ஊருக்குள்ள சீட்டாடுனா புடிச்சு உள்ள வைக்கிற காவல்துறை அலைபேசிங்கிற செல்போன்ல ஆன்லைன் ரம்மின்னு வந்து இது வரைக்கும் 125 பேர் செத்துருக்கா. காவல்துறை அதிகாரிகள் உள்பட 2 பேர். ஏன் தடை பண்ணல? அது பிடிக்க நேரம் இல்லை. வேலை கிருஷி, மற்றதுக்கெல்லாம் மற்றதுக்கெல்லாம் நேரம் இருக்கு, அதுக்கு நேரம் இல்லை. என்னத்தை போய் சொல்றது பார். நல்லவனுக்கு நிம்மதியா வாழ முடியல. நல்லவர்கள் மிக மிக நல்லவர்களாக இருப்பது ஆபத்தினார் மேல்நாட்டறிஞர் பெர்னாட் ஷா. கொள்ளை அடிக்கிறாங்க. அந்த திடீர்னு நான் சும்மா பைக்ல வந்துட்டு 500 அப்பூடான்னு எல்லாரும் குடிக்கிறாங்க. மேலதான் சட்டம் பாய். என்ன அவங்க கிட்ட கூட போக முடியாது. ஆமா அப்படி இல்ல. சட்டப்படி செஞ்சா தப்பு கூட செய்யலாம். ஊருக்குள்ள சீட்டானா புடிச்சு கொண்டு உள்ள வைக்கும் காவல்துறை. ஆமா. ஆனா அந்த காவல்துறை இந்த மாதிரி தப்புகளை தடுக்க முடியாது. காரணம் இப்படி இருக்கு நிலைமை. வேளாத்துல கொத்தனார் சம்பளம் வாங்கிட்டு வேகமா பிராந்தி கடைக்கு போக போற வழியிலே மறைச்சிட்டாங்க. எந்த கடைக்கு போறேன் நீங்க தலையில எல்லாம் இடி எந்த தச்சுல பாவம் தான் இந்த ஏழை எளிய மக்கள். பாடு ரொம்ப அடிக்கிறேன் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம அந்த பொழுதாக்கி கடந்து வேலைக்கு வெட்டினோம்ல தேர்ந்து நினைக்கிறேன். ஆமா. அதான் மிகழ்ச்சிய நல்லவர்களாக இருப்பது ஆபத்தினார் மேல்நாட்டறிஞர். நபிகள் நாயகத்தை கல்லால் அடிச்ச இந்த உலகம். ஆமா. இயேசுநாதரை சிலுவையில் அறிஞ்ச இந்த உலகம். அப்படி பெருமான கல்லுல கட்டி கடல்ல போட்டா மகேந்திர வல்லவன். ஞான சம்பந்தர் குடியிருந்த மனதுக்கு தீ வச்சான் சமணர்கள் மதுரையில. இந்த உலகம் உருண்டேன்னு கண்டுபிடிச்ச விஞ்ஞானி கலிலியோட உயிரோட கொளுத்தியது இந்த உலகம். மகாத்மாவை சுட்டது இந்த உலகம். இதை விட என்ன வேணும்? வீட்டுக்கு வீடு ஆட்டுக்குட்டி புள்ள மாதிரி வளர்க்கலாம். ஆமா. ஆடு புள்ள மாதிரி வளருது. மச்சான் வீட்டுக்கு வந்துட்டா அதுக்கு ஆயுஷ் முடிஞ்சு. எந்த ஆட்டுக்குட்டியாவது பேரம் பேத்தி எடுத்து செத்துருக்கா? அப்படிலாம் எடுத்து ஆடு கடிச்சு மனுஷன் ஜாகல, கோழி கொத்தி மனுஷன் ஜாகல, மாடு கடிச்சு மனுஷன் ஜாகல, மீன் கடிச்சு மனுஷன் ஜாகல, அதெல்லாம் கடிச்சு மனுஷன் ஜாகல. சரி, நான் ஒண்ணும் சொல்லல. ஆடு செய்வான், ஆடு செய்வான், மான் செய்வான், குரங்கு செய்வான், யானை செய்வான். மனுஷன் மட்டும் தெய்வம்னா சாப்பிட செய்வோம்னா நான் ஊருக்கே போக மாட்டேன். அப்படி ஆள பண்ணி சப்பாத்தி போட்டா எனக்கு இழுக்கல லோடு. கார்த்திகை மாசம் வர இங்கிட்டு வந்தா நல்லா சாப்பிடும் சாப்பிடும் வந்தா கேட்டீங்களா ஆர்டர் பண்ணிருக்காங்க. ஊத்தாப்பமும் 2 சப்பாத்தி. நான் ஏதோ ஸ்பெஷலா வந்து ஆனா தூக்கு சட்டி இப்ப கட்டி கனவெல்லாம் இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். 2 கம்பும் வெட்டி போட்டிருக்கலாம். நான் எனக்கு உகந்த சாப்பாடுறாது. அது உண்மை இல்லதானே? உடம்புக்கு சிறந்தது. அதான் உண்மை. ஆடு செய்வான், மாடு செய்வான், மான் செய்வான், குரங்கு செய்வான். ஆடு மாடு மனிதனுக்கு எல்லாம் பல்லு தட்டையா இருக்கு. ஏன் தெரியுமா? பல்லு கூர்மையா இருக்கு. ஏன் தெரியுமா? மாமிசம் உண்ணுவதனால. மாமிசம் சாப்பிட்டா முரட்டுத்தனம் ராட்சச குணம் உண்டாகும். மனிதனுக்கு 3 குணம் இருக்கா? 3 குணம் இங்கே இருக்கு. இல்லையா? புத்தியே இல்லையா? புத்தியே இல்ல.
6 அறிவுங்க இப்ப 3 அறிவு தான் இருக்கு. ஒரு நிலைமை எனக்கு புரியுது. நல்லா பேசிக்கிட்டு திடீர் தட்டிங்க சாப்பிட்டான்னு அவன் சொல்லுது அவன் கேட்கிறேன். நல்லா ஒரு ஊர்ல கார்த்திக் ராஜா பப்புனுக்குறேன் நீ இல்ல அந்தாலும் ஒல்லியா இருப்பேன். ஒன்னியவே நம்பலையா? எப்படி உருவத்தை நம்பல? தண்ணி உருவாக்கே நம்பல. அந்த ஆளு எப்படிப்பா இப்படித்தான் நான் 2 பேரும் பேசிக்கிட்டு திடீர்னு ஒருத்தர் அடிச்சுட்டேன். பதவி போனா நல்லா தானே பேசிக்கிட்டு திடீர்னு அடிக்கிறானே. சரி ஏப்பா அடிச்சான்னு கேட்டேன். நீ என்ன திட்டி எல்லாம் அதுதான் உன்னை அடிச்சானே. நான் எங்க திட்டினேன்? சும்மா செவனே நிக்கிறேன் ஆண்டு அடிச்சு கேட்பேன்ல. இப்ப திட்டல, 6 மாதத்துக்கு முன்னால என்ன திட்டினாங்க. என்னடா அது 6 மாதத்துக்கு முன்னால திட்டினதுக்கு 6 மாதம் கழிச்சு வந்து அடிக்கிறியா? என்னடா சொல்லி திட்டினேன்? நீ என்னை பார்த்து போடா தேவாங்கன்னு சொன்னி இல்ல, அதனாலதான் அடிக்கிறேன். ஏன்டா தேவாங்கன்னு சொல்லி 6 மாசம் ஆச்சு, 6 மாதம் கழிச்சு அடிக்கிறியே, இவ்வளவு நாளா நீ என்னடா பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டேன். சரி அவன் சொன்ன நேற்று தான் நான் தேவாங்க நேர்லயே பார்த்தேன், அதான் ரோசம் வந்துருச்சு. தேவாங்க பார்த்தா ரோசம் வந்துச்சு இல்ல? கோழி குஞ்சு தேவாங்க ரோசம் வந்துச்சு. தேவாங்க பார்த்தா 6 மாதம் கழிச்சு பார்த்தா 6 மாதத்துல ரோசம் வந்துச்சுல. நமக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ரோசம் வரணுமா வராண்டாமா? எங்க வருது? ஏன் வரல? வருது வந்துக்கிட்டே திடீர்னு 1000 ரூபாய் கைக்கு வந்துருது. மக்களை மடை மாற்றிக் கொண்டே இருப்பது. இதுல குடுக்க நிறைய மொட்டை மாற்றி போயிடுவேன். நக்கப்போர் நடக்குது. சரி அழுகாத. என்ன சொல்ல? கோழி குஞ்சு கோழியும் குஞ்சு பேசிக்கிட்டான். என்னன்னு கோழியோட குஞ்சம் கோழி குஞ்சு சொன்னா சொல்ல வேண்டியிருக்கு நிலைமை. கோழி குஞ்சு சொன்னுச்சான். ஏமா இந்த நாட்டுல மனுஷனுக்கு ஒவ்வொருத்தனுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. கருப்பையா, தங்கராஜு, மாயாண்டி, மலையாட்டின்னு. செத்துட்டா அவன் புறமுங்கிறாங்க. நமக்கு எப்பவுமே கோழின்னு பேர் வைக்கிறாங்கன்னு சொன்னுச்சான். குஞ்சு சொல்லிருக்கு தாய்கிட்ட. அதுக்கு தாய் சொல்லிருக்கு கோழி. அவங்க எல்லாம் செத்தாங்கன்னா போனா நம்ம செத்தாதே நமக்கு சிக்கன் ரோல்னு சொல்லுவாங்க, சில்லி 64 சொல்லுவாங்க. அந்த கதையா இருக்காது. கோழிங்கிறது செத்ததுக்கு அப்புறம் பேர் மாறுது. மனிதங்கிறது செத்ததுக்கு அப்புறம் பிணவாகுது. அத வாழ்க்கை என்பது 8 அடி வாழ்க்கைதான் சொன்ன. 6 அடி வாழ்க்கை, 6 அடி ஆடி அடங்கு வாழ்க்கைனா 6 அடி சொந்தங்களான பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லிட்டு எங்க போனாரு? அன்னைக்கு நான் தூங்கிட்டேன். தூக்க மனிதனுக்கு வேணுந்தேன். ஆனாலும் அதிகமா தூங்கவும் கூடாது. இல்லையா? கணக்கு இருக்குயா, கால கணக்கு இருக்குல்ல. நம்மளும் அதிகமா தூங்குறே இல்லை. ஒரு 9 மணிக்கு பார்த்தேன்னா சாயந்தரம் 9 மணிக்கு 12 மணி நேரம் தூங்குறேன். ரொம்ப தாமதமா ரொம்ப தூரம் போற ஊர்களுக்கு எப்படா போறது? 9 மணிக்கு முன்னாலே ஊர்ல போய் தங்கிடுவேன். இது நல்லா இருக்கு. சுலபமான வழி எதுவோ அதெல்லாம் செஞ்சுக்கிறது. ஆமா சரி சரி கேட்டேன். ஆமா எந்த ஊர்ல இருந்தீங்க? நான் இந்த ஊர்ல இருந்தேன். எந்த ஊரு பேர் இல்லையா? எந்த ஊருங்க? இங்க வாயா. இது வந்து சித்தூர். சித்தூர் இந்த ஊர் புதூர் அதே இல்லை. அவர் யோசிக்கிறார் நம்ம ஊரே இல்லைங்கிறாரு. பையூரிலே பிறந்து பாலூரிலே வளர்ந்து மெய்யூர் போவதற்கு வேதாந்த வீடறின்னு ஒரு சித்தர் பாடுறாரு. பொறிச்சா கிணறு இருச்சா ஆயிரம் பொறிச்சா இனிக்கும்னாரு. ஆயிரெல்லாம் இப்ப கிடைக்கல. உண்மையில மீனும் இல்ல பாட்டுல மீனும் இல்ல சில்லி இருக்கு, கப்பு இருக்கு. குளத்துல தண்ணி இல்ல, ஆனா அங்க தண்ணி இருக்கு. அங்க எல்லாம் இருக்குங்களா? அது சரி. அதான் குழாந்தி கடையில் தர கேட்டா இல்ல, வேலிக்கரை தூர்ல வச்சு மெயினா கொடுக்குறேன். அதையும் ரகசியம். ஐயோ நீங்க புதூருக்கு ரூட்டு கிழங்க ஒருத்தர் கூட தெரியாது. எங்க இருக்கு மட்டும் நேர லெப்ட் போறிய இதெல்லாம் ரைட்ல வேலிக்கிற தூர்ல ஒரு ஆள் உட்காந்துருப்பேன். ஆள் ஒண்ணுமே தெரியாம இருக்கு, அவன்கிட்டதான் இருக்க. இந்த அளவுக்கு மனசுல பதிய வைத்திருக்கிறார்கள். இந்த வேலையை செஞ்சவன் எவ்வளவு ஒரு ஆளா இருந்தா? ஆமா. ஏன் காரணம் என்ன தெரியுமா? எல்லாரும் குடிச்சு குட்டியே இவர்கள் எல்லாம் விழித்துக் கொள்ள கூடாது. அது ஆண்மையை குறைக்க 25 வருஷத்துக்கு முன்னால குடும்ப கட்டுப்பாடு மையம் இருந்துச்சு. ஆமா. புள்ள ஊட்டி அதிகமா பெக்கிறான்னு சொல்லி தடை பண்ண வச்சா 10 புள்ள 15 புள்ள. இன்னைக்கு அது இல்ல. ஏன் இல்ல? புள்ளையே பிறக்கு இல்ல, பொம்பளை பிள்ளை வயசுக்கு வர மாட்டேங்குது. ஏன் பிறக்கல? எல்லாமே கெடுதல். இந்த மதுதான் இருக்கு. ஒரு 40-50 வயசுக்கு மேல குடிச்சாலும் குடிச்சிட்டு போனா தொலையட்டான். இந்த இளைஞர்கள் எல்லாம் தயவு செய்து அந்த மதுபானத்துக்கு அடிமையாகாது. மதுபானம் மட்டும் இல்ல, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சரி, அது போட்டு நம்பி. ஆமா. நான் மேலூர்ல இருந்து வாங்க. உங்க பேரு? நாரத மகரிஷி. ஓ, நாரதர். நாரதர் மேலூர்ல இருந்து வாங்க. எப்படி வந்தீங்க? ககன மார்க்கமாக. ககன மார்க்கம்னா ககனம் இல்லையா, ககனம். ககனம்னா ககனம்னா எரிக்கிறது, ககனம்னா மேலே மறைந்து வருவது. விமானம் இங்க இருந்து பறக்கும் போது தெரியும், மேல போய் கண்டுபிடிக்க முடியுமா? அது தெரியும். மேல போய் மல்லியா. அது மாதிரி கூடு விட்டு கூடுமாயிரு மாதிரி. யாரு? அந்த கஷ்டமா சித்துக்கள் கட்டுறோம்ல, நீங்கள் கூடு விட்டுத்தான் கூடு வாங்குவீங்க. நான் வீடு விட்டே வீடு வாங்கி பல லட்சம் செருப்படி வாங்கி தப்பிச்சு வந்திருக்கிறேன்.
செருப்போட மாதிரி தெரியலடா. செருப்பால் அடித்தான், கல்லால் அடித்தான், சொல்லால் அடித்தான், வில்லால் அடித்தான், மலரால் அடித்தான். இத்தனை பேருக்குலையும் பாரு, எல்லாருக்கும் நன்மையை செய்த ஈசன் மலரால் அடிச்ச மன்மதனை எரித்து விட்டான். ராமன் பண்டிகை கொண்டாடுறீங்கல்ல? ஆமா, மன்மதன் உருவமே இல்ல. இல்ல, முதல்ல எரிச்சாச்சு. ஒரு ரதி வந்து வேண்டா, ரதி வந்து அழுத உடனேயே திரும்ப உயிர் பெற்ற எல்லாம் செய்யறேன்னாரு. ஆனா உன் கணவன் உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், உலகத்துக்கு தெரியாது. அதனாலதான் மன்மதன் எரிந்தால் உயிர் பெற்று எழுந்தாங்கிற திருவிழா நடக்குது. மன்மதன் காமன்னு பேர் அவருக்கு. ஆமா, காமன் பண்டிகை. காமன் பண்டிகை எல்லாரும் கடவுள் இருக்குல்ல? ஆமா, இந்துக்களுக்கு கடவுள் இருக்குல்ல, கிறிஸ்தவர்களுக்கு கடவுள் இருக்கு, இஸ்லாமியர்களுக்கு கடவுள் இருக்கு. ஆனா மன்மதன் எல்லாருக்கும் வேற வேற மன்மதன் இல்ல. ஆமா, ஒரே கடவுள். ஏன்னா மன்மதன் எல்லாருக்கும் ஒருத்தர். அதனாலதான் அவனுக்கு பேர் காமன்னு பேரு. காமனா இருந்து எல்லாரையும் காப்பாற்றுகிறான். சரி, போகட்டும். உங்க பேர் என்ன? என் பேரு வீரத்தேவன். எங்க அப்பா பேரு? எங்க அப்பா தெரியல. தெரியலையா? இல்லடா, பேர் வச்சால தெரியல. எங்க அப்பா பேரு தெரியல. தெரியலையா? என்கிட்ட கேட்டு வச்சுக்கலாம்ல அப்பா பேர் என்னன்னு? அதே எங்க அப்பா பேரு தெரியல. அப்பா பேரே தெரியலையா? எங்க அப்பா பேரே தெரியல. நாளைக்கு என்ன சொல்லுவாங்க? அப்பா பேர் தெரியாது, அசிங்கமா பேச மாட்டாங்க. ஏன் பேசல? அப்பா பேர் தெரியும்ல? அதுதான் தெரியாதுன்னு சொல்றேன். என்ன தெரியாது போனது? எங்க அப்பன் பேரே தெரியாது. அப்பே பேரே தெரியாது. தெரியாதுன்னு ஒரு பேராடா? ஆமா, விளங்கும்டா. உங்க அம்மா பேரு? எங்க அம்மா பேரு மறக்க மாட்டேன். மறக்க மாட்டீல்ல? நல்ல உள்ள ஞாபக சக்தியா இருக்கு. தாய் வேணும்ல, குடியிருந்த கோயில். அம்மா, அம்மா பேரு என்ன? மறக்க மாட்டேன். அதான் சொல்லு. அதான் மறக்க மாட்டேன். தெரியும்டா, நீ மறக்க மாட்டேன். ஞாபகமான ஆள் சொல்லு. அம்மா பேர் என்ன? அதாங்க சொல்றேன், எங்க அம்மா பேரே மறக்க மாட்டேன். பார்க்க உனக்கு எப்படா தெரியுது? உண்மையை தாங்க சொல்றேன். ஒழுங்கா சொல்ற. அம்மா வேற என்னடா? அதான் மறக்க மாட்டேன். மறக்க மாட்டீல்ல? அம்மா சொல்லு, யாபகமா சொல்லு. அதான் மறக்க மாட்டேன். கடுப்ப கலப்பிங்க. அம்மா வேற மறக்க மாட்டேன். பேருங்க. உங்க அப்பா பேர் தெரியல, அப்பா பேர் மறக்க மாட்டேன். ஆமா. உன் பேரு வீரத்தேவன். ஆமா. நல்ல பேர் வச்சாங்கடா. பேரு 4 பேருக்கு தெரியுற மாதிரி, சொல்ற மாதிரி, கூப்பிடுற மாதிரி இருக்காங்க. சரி, இருக்கட்டும். இங்க என்ன வேலையாதிய? காவல் பாக்குறோம். எத்தனை ஆள்? என் தங்கச்சி 3 பேரு. ஆமா. எவ்வளவு நாளாச்சு இங்க வந்து? இங்க வந்து குறைஞ்சபட்சம் 1336 6 மாசம் கழிஞ்சிருச்சுன்னா. டேய், திரும்பி 2 பேர் அங்கே கும்பிட்டு கணக்கா எழுதி இருக்கு. குறைஞ்சாச்சே எனக்கு கணக்கு தெரியும். புரிஞ்சு உன் மாதத்தை உன்னால பார்க்க முடியல, இதுல கணக்கு தெரியுதா? விளக்கண்ணே. டேய், எத்தனை சரி இவ்வளவு நாளா இங்க இருக்கீங்க, சோத்துக்கு என்ன பண்ற? சுப்பிரமணி கடவுள் சுக்குக்கு முன்னே மருந்து கிடையாது, சுப்பிரமணிய கடவுளும் கிடையாது. ஆமா ஆமா ஆமா. சுக்கு, மிளகு, திப்பிலி, அதான் திரிகடுகம்னு பேரு. உண்மை உண்மை. தெரியுமா? தாண்டிக்காய், கடுக்காய், நெல்லிக்காய், அதான் திரிபலான்னு பேரு. தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன். சரி, இங்க சட்டம் கட்சி ஆளியார் உள்ள 2 பெண்கள் இருக்காங்க. பெண்கள் நாமோதயம் என்னவோ? நாமோதம். டேய், இங்க வாழ எந்த கேட்க அவர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு நாம பேர் என்னையா? என் பேரு கேட்கிறீங்களா? உள்ள இருக்க பெண்கள் பேரு. ஒரு ஆள் பேரு வள்ளி. வள்ளி. ஒரு ஆள் பேரு புள்ளி. வள்ளி. சரி, எதிர்ப்பதமா வள்ளி, கிள்ளி, இல்ல வள்ளி புள்ளி, இல்ல வள்ளி புள்ளி. அது என்னடா அது? வள்ளி வந்து என் தங்கச்சி. புள்ளிங்கிறது வந்து ஏன்? வள்ளிதானே ஆளோളം சோ என்ற வார்த்தை. ஆமா, உச்சரிச்சது. அந்த பெண்ணை பார்க்க வேண்டும். அப்படியா? உடனே பார்க்க முடியுமா? அதுக்கு முன்னால ஏன் ஆள் இருக்கு? அது யாரு? அந்த புள்ளி நீ? ஆமா, அதானே. ஆமா. சரி, வர சொல்லு பாப்போம். அயாரு நான் தூங்குறாள், எழுப்பிடுங்க அந்த அம்மா. 5 எந்திரிச்சு எந்திரிங்கம்மா, எந்திரிச்சு பனி, விஷ பனி, சளி பிடிச்சா யாரு பாக்குறது? போங்க, மாட்டை போய் குளிப்பாட்டுங்க. மாட்டு பொங்கலுக்கு மாடு குளிப்பாடு நாளாச்சே பாத்துக்கிட்டு இருந்தா எப்படின்னு கேட்கிறேன். பொங்கலை வைக்க விட்டோமா? இல்ல போங்க, போங்க. ஆழம் பண்ணுங்க. சளி பிடிச்சிருந்தா யாரு பாக்குறது? வரி வசூல் பண்ணி நாடகம் போடுறாங்க. அக்கறைப்படுறாங்க பாருங்க மக்களுக்கு. அது என்ன அர்த்தம்? அழைச்சானே जैसे कि
கணபதிதான். இந்த மாதிரி ஒரு மகன் என்ன ஓயாம அதிலே வச்சுக்கிறாரு என்ன இடம் பார்த்துக்கிறதுக்கு அப்படி. சுவாமி, என்னை பார்க்க வேண்டும் என்று உங்களுக்கு கொடுப்பனையா? என்னை பார்த்து நீங்க மற்ற பண்பலைய பார்க்கவே கூடாது சாமி. என்ன என்னை மாதிரி ஒரு எடுத்துக்காட்டான பெண்மணி இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது.